நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: ஆளுநர் ஆர்.என். ரவி பெயரில் சமூக வலைதளங்களில் பொய் செய்தி வைரல். கவர்னர் மாளிகை காவல்துறையில் புகார். கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாட திராவிட மாடல் அரசு முடிவு. கேரளா மலபார் பகுதியை தனி மாநிலமாக அறிவிக்க சுன்னி யுவஜனா சங்கம் கோரிக்கை. சஹாதத் பயங்கரவாத குழுவுடன் தொடர்பில் இருந்தவர் மேற்கு வங்கத்தில் கைது. பாராளுமன்ற கூட்டத்தின் முதல் நாளிலேயே காங்கிரசின் ஜனநாயக துரோகத்தை தோலுரித்த மோடி. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமனுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம்மா. ராஜ்பவன்ல இருந்து ஒரு பிரஸ் நோட், ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்ததாக சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது ஒரு பொய்யான செய்தி. அது மிகுந்த வைரலாக சென்றிருக்கிறது நேற்றைக்கு. அதில் அதாவது நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு அது அந்த செய்தி குறிப்பு வெளியாக இருக்கிறது. ஏன்னா ராஜ்பவனுடைய அந்த மேலே அந்த பேர்கள் எல்லாம் போட்டு ப்ரெஸ் நோட் என்ன நம்பர், ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் என்ன, தேதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஃபார்மேட் அவங்களோட ராஜ்பவன் இருக்குமோ அதே ஃபார்மேட்டில் வெளியாகி இருக்கிறது. அதில் குறிப்பிட்டிருந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், குல தெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆளுநர் சொன்னதாக அதில் செய்தி வந்திருக்கிறது. காரணமாக தமிழர்கள் சாராயம் குடிப்பவர்களாக மாற்றுவதே இந்த குலதெய்வங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் சாராய சாவுகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது குலதெய்வ, நாட்டார் தெய்வ, கிராம கோவில்கள் திருவிழாக்களை நாம் தடை செய்ய வேண்டும், இவைகள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியிட்டதாக அது ஆளுநர் ஆர்.என். ரவி என்று போட்டு வெளியாகி அது வைரலாகவும் ஆகியிருக்கிறது. வைரலான நிலையில் எகைன் நம்ம தமிழகத்தில் கவர்னரை திட்டுறதுங்கிறது ஒரு மரபாக வச்சிருக்கிறதுனால இந்த செய்தி கிடைச்ச உடனே கவர்னரை எல்லாரும் தூற்றுவதையும் பார்க்க முடிஞ்சது. பல பேர் கவர்னரை திட்டி அதற்காக போஸ்டுகளும் போட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கவர்னர் மாளிகை இந்த செய்தி குறித்து காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறது. இப்படி ஒரு செய்தியே வெளியாகவில்லை, இதற்கு உடனடியாக அதன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புகாரும் கொடுத்திருக்கிறார். இது சந்தேகம் இல்லாமல் ஆளுங்கட்சியின் செயல்பாடாகத்தான் இருக்க முடியும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கவர்னர் வேற சில தப்புகளுக்கு மேலே புகார் கொடுத்தும், கவர்னரே புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதை பற்றி முன்னாடி நம்ம ஸ்ரீ டிவியில் பல விஷயம் பேசியிருக்கோம். இப்போ இந்த புகாரில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அது யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாத அளவு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னெல்லாம் இன்றைக்கி பலர் அதை பற்றி விமர்சிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுலேயும் செய்த அயோக்கிய பயல்களை நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போட போவதில்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அது அப்போது கவர்னருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண ஆளுகளுக்குள்ள நிலைமை என்னவாக இருக்கும் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்படி ஒரு அயோக்கியத்தை நடந்திருக்க என்ன நடவடிக்கை எடுக்க போகுது தமிழ்நாடு காவல்துறை? நடவடிக்கை எடுக்கணும்ல. இதுக்கு முன்னாடி உள்ள கேஸ்லேயே எடுக்கல, அப்புறம் இதுக்கு எங்கே புதுசாக இவங்க எடுக்க போகிறாங்க? ரெண்டாவது, இது திமுகவுக்கு பழக்கமானது. அதாவது அடுத்தவன் பேரில் பொய் சொல்கிறது அப்படின்னு. இது எப்படின்னா, வாழ்க்கையில் எந்த பிரின்சிபலும் எந்த ஒரு வேல்யூஸும் இல்லாத கீழ்த்தரமான கொள்கையே இல்லாத வாழ்க்கை எவன் வாழ்கிறானோ அவன் செய்யக்கூடிய வேலை இது. ஏன்னா இவனுக்கு சுய கௌரவம், சுயமரியாதை ஒரு இடமும் கிடையாது. பொழப்புக்காக வேண்டி என்ன வேணாலும் பண்ணக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் அந்த கூட்டம் இது. அதனால் இதில் நீங்கள் இது போட்டிருக்கிறது தப்புன்னு இப்படி செய்தால் தான் திமுக காரனாக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன். இவன் தந்தை பெரியார்னு ஒரு பயில சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக இந்த ஆள் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ராமாயண பிரச்சனை என்ன, ராமன் பாப்பான், ராவணன் சூத்திரன், இதுவே ராமாயணம்னு. வால்மீகியோ, சரி எனக்கு வால்மீகி தெரியாது, சமஸ்கிருதம், தமிழ் கம்பன் எழுதுனது அதுவும் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் தெளிவாக எழுதி வச்சது என்ன, ராவண பிராமணன், சத்திரியன். இது ராமாயணத்தில் இருக்கக்கூடியது. இதுக்கு இப்படி அதையே தப்பா திரிச்சு போட்டு எழுதினவன் யாரு? இந்த ராமசாமி. அப்ப அவனையே தந்தை அப்படின்னு கொண்டு வந்தா ஃபோர்ஜரிய தந்தையா வச்சிருக்கிறவன் யாரா இருப்பான்? இன்னொரு ஃபோர்ஜரியா தானே இருப்பான். அதனால இது ஒரு ஃப்ராடு கூட்டம். இந்த கூட்டமே மொத்த உருவமே இது. அதுதான் நல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை பாருங்களேன். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தமிழர்கள் நாகரிகம் வேற, தேசத்தின் நாகரிகம் வேற அப்படிமா. ஏன்டா இப்படித்தானடா சங்க இலக்கியத்தில் இருக்குது, இப்படித்தான படம் இதில் இருக்குது, சிலப்பதிகாரத்தில் நம்ம சில விஷயங்களை எடுத்து காணிச்சாச்சு அப்படின்னு சொன்னான்னா அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிலேருந்து இன்னொரு திசைக்கு போவோம். ஸோ இது இவனுக்கு கைவந்த கலை, ஒரு ஃப்ராடு கூட்டம் அதுக்குள்ள தொழிலை செய்திருக்கிறது. நல்ல காலம் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாங்கிறது இருக்கிறதுனால இன்றைக்கி இதற்குள்ள மறுப்புகள் இன்று மக்களிடமும் போய் சேருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த சோஷியல் மீடியா கூட எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கி தான் நம்ம இப்போ யூடியூப்பில் வரோம். ஒரு வாரம் நம்மளை யூடியூப்பில் தடை பண்ணி வச்சுருந்தான். ஆமாம், இந்த நம்ம இவங்களை பற்றி பேசுகிறோங்கிறதுனால. அப்போ நீங்கள் பார்க்கணும், ஒரு பண்ணுறது திருட்டுத்தனம், தான் பண்ணுற திருட்டுத்தனத்தை வெளியில் எவனாவது சொல்லியாச்சுன்னு அவன் மேலே கேஸ் போடுறது. இதுக்கு அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடிய போலீஸ்காரன் இதுக்கு உடந்தையாக இருக்காங்க.
கோர்ட்டு அது இன்னும் வேடிக்கையாக சொல்லுது. என்ன அந்த சவுக்கு சங்கர் அந்த ஆள் ஒரு பிளாக்மெயிலர் விடுங்க. இப்போ அந்த ஆள் கேஸ் வருது. அந்த ஆள் கேஸில் வந்து ஜட்ஜி கேட்குறாரு, முதல்வரை ஏகவசனத்தில் பேசியிருக்கிறார், ஏன் பேசப்படாத? உங்க முதல்வர் யாரெல்லாம் ஏகவசனத்தில் பேசியிருக்காரு? பிரதமரே பேசியிருக்காரு. பிரதமரை பேசினது இல்லை, கும்பிடக்கூடிய தெய்வங்களே எல்லாம் கேவலம் பேசுறாரு. சவுக்கு சங்கர் பண்ணது ஏகவசனத்தில் பேசியது தப்பு அப்படின்னா திமுக கட்சி வேலையை கலைச்சிருக்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றம் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான கிரிமினல்கள் தைரியமாக திருப்பி தப்பு பண்ணுறான். இப்போ இடையில பாருங்க, ஒரு கேஸில் ஹிந்துக்களை கேவலமாக பேசின ஒரு ஆளுக்கு வந்து அது வந்து அவர் உரிமைன்னு சொல்லி கூட இடையில அவங்களுக்கு பெயில் அந்த கேஸை கூட குவாஷ் பண்ணி விட்டாங்க. எஃப்ஐஆர் குவாஷனிங் நடந்தது ஒரு கேஸில். ஸோ அப்போ என்ன நம்ம கவனிக்கணும்னா, இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறவன் உள்நோக்கத்தோடு கலவரத்தை ஏற்படுத்தணும், ஒரு ஆளை வந்து கேவலப்படுத்தணும்னு நினைச்சே ஒரு வேலையை திட்டமிட்டு செய்கிறவன், இவர்களுக்கு எல்லாம் எதை சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து பேச்சுரிமை, சொல்லுரிமை, எழுத்துரிமை. அதே நேரத்தில் இருக்கிறத நூப்புர் சர்மா சொல்லியாச்சுன்னா அது மதத்தை வச்சு பிரச்சனை பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி நீதிமன்றங்களும் இந்த மாதிரி காவல்துறைகளும் இருந்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி 420 வளராமல் இந்த நாட்டில் யார் வளருவாங்க? அப்போ சட்டத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் ஒரு புஸ்தகத்தை இப்போ இந்த பதவி ஏற்பு இந்த எம்பிக்கெல்லாம் பதவி எடுத்தாங்கல்ல, என்னென்ன மாவட்டத்தில் எவெல்லாம் திமுக செயலாளர் அவர்கள் வேறு பேரையும் அங்கே கொண்டு போய் சொல்லியிருக்கேன். எனக்கு புரியலை, இது சுயமரியாதையா என்னன்னு எனக்கு தெரியலை. அப்போ ஒரு எம்பியும் அவனுக்குள்ள திறமையினால ஜெயிக்கலை, சரிதானே? ஆமாம். வருங்காலமே, முந்தின காலமே, செத்துப்போன காலமே, அவர் உனக்கு மேலே உனக்கு என்னடா நம்பிக்கை இருக்குது? எவனோ போட்ட பிச்சைக்கு நான் வாழ்ந்தேன். எத்தனை அரசு பாரதி சொன்னா நாங்கள் போட்ட பிச்சை தானடா நீ என்ன ஜட்ஜ் ஆனதுன்னு ஒரு சமுதாயத்தை பற்றி கேட்கலையா? எஸ்ஐ சமுதாயத்தை பற்றி கேட்கலையா? இப்போ இந்த எம்பிக்கள்லாம் என்ன சொல்கிறேன், ஏன்டா இதுதான் உங்களுக்கு உங்கள் ராமசாமி நாயக்கன் சொல்லி கொடுத்த சுயமரியாதையான்னு நம்ம கேட்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கையில் ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு கேட்குறாங்களோ, அது இன்னைக்கு வேற போய் போடுறான். ஏன்டா இந்த புத்தகத்துக்கு எதிராக இன்னைக்கு தானடா எமர்ஜென்சியை கொண்டு வந்தியா? அந்த எமர்ஜென்சி காலத்தில் வேற கேஸுக்கு உள்ளே போனதுக்கு நான் எமர்ஜென்சிக்கு போனேன் தானடா உங்கள் சிஎம்ஏ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கான்ஸ்டியூஷனை காக்க போகிறோம்னு அதை வேற கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கல, உங்களுக்கே அசிங்கமாக இல்லை? அப்போ இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான கூட்டம், எந்த பிரின்சிபிள், எந்த வேல்யூ எதுவும் கிடையாது, அது இந்த மாதிரி துஷ்பிரச்சாரம் பண்ணுவது என்பது தானே அதுக்குள்ள இயல்பாக இருக்க முடியும். அப்போ இதை கட்டுப்படுத்துவது யாருக்குள்ள வேலை? எக்ஸிக்யூட்டிவுக்குள்ள வேலை. அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நீதித்துறையோட வேலை. அதே இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ இந்த மாதிரியான கிரிமினல்கள் வளராமல் யார் வளருவார்கள்? இந்த ஒரு வாயில் கெட்ட வார்த்தையை தவிர எதுவுமே பேச மாட்டான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு எது என்னெல்லாம் பொறிக்கத்தனமாக பேசணுமோ எல்லாம் பேசியாச்சு. உடனே இவரை கட்சியை விட்டு நீக்கினாங்களாம். அன்றைக்கி இந்த தயாநிதி மாறனுக்குள்ள பாராட்டு கூட்டத்தில் அந்த ஆள் அங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்கு, அவனை பற்றி பெருமையாக தயாநிதி மாறன் வேறு பேசுகிறான். அப்போ அன்றைக்கி நீக்கினது எதுக்கு நீக்கினீங்க? அப்போ அவன் பேசினதெல்லாம் சரின்னு இப்போ திமுக ஊச்சு பண்ணிட்டு தான் நீங்கள் திருப்பி பேரில் ஏற்றுனீங்களா? அப்போ கிரிமினல்களை வளர்ப்பது இது திமுகவின் கொள்கை. இன்றைக்கி இதுதான் நடந்திருக்கு. இதுக்கு மேலே என்ன நடவடிக்கை அரசு எடுக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். அப்படி எடுத்த அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மேலே எடுத்த மாதிரி நடக்கும். நம்ம எதை கவனிக்கணும்னா, ஒரு கவர்னருக்குள்ள கம்ப்ளைண்ட்டுக்கே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண மனிதனின் நிலை என்னவாக இருக்கும்? மக்கள் புரட்சி ஏற்பட்டு இந்த அரசு மாற்றப்பட வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரண மனிதனின் அடிப்படை உரிமை என்பது அழிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருணாநிதி பிறந்த தினத்தை செம்மொழி தினமாக அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக அரசு முடிவெடுத்து உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த விஷயத்தை வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி எம்பியாக டிபார்ட்மெண்ட் செய்தி மக்கள் ஒளிபரப்புத்துறை சுவாமிநாதன் அப்படிங்கக்கூடியவர் இன்னைக்கு அதை வந்து அறிவித்திருக்கிறார். அதாவது ஜூன் 3ஆம் தேதி இனிமேல் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் டே, அதாவது செம்மொழி தினம். அன்றைக்கி தான் கருணாநிதி பிறந்த நாள். எதற்காக அதை வந்து கருணாநிதி பிறந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்தை கொண்டு வந்து வாங்கி கொடுத்தவர் வந்து கருணாநிதி தான். அதை வந்து அவருக்காக அதை மரியாதை செய்யும் விதமாக அவருக்கு வந்து இந்த தினத்தை எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஜனவரி 25 தமிழ் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளாக அனுசரிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இதை தவிர வேற என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில பேருடைய நூல்களை வந்து நாட்டுடைமையாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அரு அழகப்பன், எழில் முதல்வன், வேழவேந்தன், அந்த மாதிரி சில பேருடைய பெயர்கள் வந்து அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுக்காக 91.35 லட்சம் ரூபாய் அதற்கு செலவிட போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர கருணாநிதி பெயரில் வந்து விருதுகள் வழங்க போகிறார்களாம். யாருக்குன்னு பார்த்தா தமிழில் வந்து மிகுந்த பண்டிதம் பெற்றவர்கள், அதாவது ஸ்காலராக இருக்கிறவங்களுக்கு வழங்க போகிறார்கள். அதோட வந்து உதவித்தொகையும், அதாவது கேஷ் ப்ரைஸும் இருக்கும். அது வந்து ஒரு 10 லட்சம் வரைக்கும் அதுக்காக ஒதுக்கியிருப்பதாகவும் இன்னைக்கு வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். செம்மொழி தினம். ஆமாம். அப்போ அதாவது தமிழுக்கு இவர் செம்மொழி வாங்கி கொடுத்தாராம். செம்மொழி அந்த வாங்கி கொடுத்தாரா? அது தெரியாது, வாங்கி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழை அவமானப்படுத்தினதே தான் அந்த செம்மொழி மாநாடுங்கிறது ஊருக்கே தெரியும்.
இந்த பிரச்சனையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். செம்மொழி அப்படிங்கக்கூடியதை வந்து ஐநா அறிவிக்க வேண்டும்னு இவங்க ஆரம்பத்தில் சத்தம் போட்டாங்க. அவ கேட்டாங்க, ஒரு மொழியை செம்மொழின்னு அறிவிக்கக்கூடிய அத்தாரிட்டி எங்கே இருக்குன்னு தயவுசெய்து யாராவது காட்டுங்களேன்னு கேட்டாங்க ஒரு காலத்தில். ஒரு மொழியை செம்மொழின்னு அறிவிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு உலகத்திலே எங்கேயும் கிடையாது. நம்ம மக்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்திய அரசு சமஸ்கிருதத்தை செம்மொழி என்று அறிவித்திருக்கிறது, அதே போல் தமிழை செம்மொழின்னு. எல்லாரும் தேடினாங்களாம், எங்கடா அறிவிச்சிருக்கணும். செம்மொழிங்கிற ஒரு கான்செப்டை யாருமே எங்கேயுமே அறிவிக்கவே இல்லையா, ஐயா, அப்புறம் என்னையா இதை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்களாம். அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை வைத்து செம்மொழி என்ற பெயரில் அரசியல் நடத்தினார் கருணாநிதி. சரி, அதுக்கப்புறம் சரி, அதோட அந்த அரசியலோட முடியலை. அப்போ செம்மொழின்னு இப்போ வந்திருக்கு, என்ன மத்திய அரசு சொல்லிடுச்சு. அப்போ செம்மொழிக்கு ஒரு வரையறை வைக்கணும் நாங்கள். அப்போ செம்மொழிக்கு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பண்ணினதுனால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, தமிழின் தங்கைகளா குழந்தைகளா எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அதில் இப்போ தெலுங்கு கன்னடமெல்லாம் கூட செம்மொழி ஆயிடுச்சு. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை கொண்டு வரும்போதே எல்லாத்துக்கும் கீழே, அதாவது எப்படின்னு சொன்னால், வேர்ல்டு கப்பு கொடுக்க போகிறோம், யாருக்கெல்லாம்டா வேர்ல்டு கப்புன்னு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவ்வளோ பேருக்கு வேர்ல்டு கப்பு. இது எப்படி இருக்கு? அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எழுதி தமிழின் உயர்வை நாசப்படுத்தினதுன்னு ஒன்றுனா அது இந்த கருணாநிதி பண்ணினது. அந்த டிஓஆர் போடும்போது யூபி அரசாங்கம் இவங்க சொல்லி போட்டது தான். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அதுக்கு இவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறையை குறைத்து வேறு எல்லா மொழிக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் தமிழுக்கு என்ன சிறப்பு இருக்கு? அப்போ தமிழனுடைய பழமையை குறைத்து விட்டார்கள் இத்தனை வருடம்ங்கிறது. இப்போ எல்லாரும் நான் தான் மொழியும் மாமே. அப்போ இது வந்து ஒரு சாதனையா? வேதனை தான், வேதனை. அடுத்தது செம்மொழி அந்தஸ்து கொடுக்குது. இவர் என்னையா செம்மொழி அந்தஸ்து கொடுக்க? தமிழை செம்மொழி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை முதல்ல யார் சொல்லியிருக்கா தெரியுமா? இவனும் ஒன்று சொல்லுவோம், கால்டுவெல் சொன்னார். தமிழை செம்மொழிங்கக்கூடியது, தமிழை செம்மொழி அப்படின்னு தொல்காப்பியத்தில் இருக்கு. தொல்காப்பியத்துக்கு வருஷங்கள் எவ்வளவு, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு போடுறாங்க. சிலவங்க 7000 வருஷங்கிறாங்க, சிலவங்க 5000ங்கிறாங்க, சிலவங்க 2000ங்கிறாங்க. மிகவும் கீழாக போட்டவங்க கூட 1700 வருஷங்கிறாங்க. அதாவது 300 ஏடி அரௌண்டு அப்படின்னா உள்ள கீழாக கணிச்சவங்க. மேலாக கணித்தவங்க இல்லை 7000 கூட கிடையாது, இன்னும் 30,000 சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது எதாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது எதாக இருந்தாலும் கருணாநிதி பிறப்பதற்கு 1700 வருஷம் முன்னாடி. அன்னைக்கே இதுக்கு செம்மொழிங்கக்கூடியது அன்னைக்கு சொல்லிவிட்டார். செந்தமிழ்நாடு கொடுந்தமிழ்நாடுங்கிறது அதுக்கு பின்னாடி அந்த நாடுகளை பிரிக்கும் போது சொல்கிறது எல்லாமே வந்து வழக்கத்தில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து கால்டுவெல் பிடிக்கிட்டாருன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ஒரு படமெல்லாம் வச்சு அந்த கோயம்புத்தூரில் ஒரு கூத்து நடத்தினோம். இது என்ன வேடிக்கை தெரியுமா? இந்த கால்டுவெல் சொல்லும்போது இந்த செந்தமிழ்நாடு கொடுந்தமிழ்நாடுன்னு சொல்லும்போது கன்னடத்துக்கு ஹல்ல கன்னடா அப்படிங்கக்கூடியதை அந்த ஆள் பயன்படுத்தியிருக்காரு. அப்போ கன்னடத்தையும் செம்மொழின்னு சொல்லியிருக்காரு கால்டுவெல். அப்போ தமிழை மட்டும் அவருக்கு எங்கழியா செம்மொழின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா இவனுக்கு கால்டுவெலும் தெரியாது, இதுவும் தெரியாது. கருணாநிதிக்கே தெரியுமான்னு தெரியாது. அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த கூட்டத்தில் ஓரளவு படிப்பு வாசனை இருக்கிறவர், பட் பர்வர்டட். அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக இதை ஒன்று வேண்டியது இல்லை. இப்போ இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, சரி செம்மொழின்னு அறிக்கை விட்டுட்டு இல்லை, அப்போ தமிழ் வந்து வளர்வதற்கு ஏதாவது நிச்சயம் நம்ம வந்து இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா, இது பழமையானது, நம்ம ஒன்று எதுக்கு சொல்லுவோம், அதை மார்க்கெட் பண்ணுவாங்க இல்லையா? கருணாநிதி எப்படி மார்க்கெட் பண்ணியிருக்காரு தமிழன் பார்க்க வேண்டாமா? நம்ம ஹிந்தி பேசாத மாநிலங்கள்லேயே தாய்மொழி எழுத தெரியாதவன் அதிகம் இருக்கிற மாநிலம் எந்த மாநிலம் தெரியுமா உங்களுக்கு? கருணாநிதி ஆண்ட தமிழ்நாடு. இவர் செம்மொழி கொண்டு வந்ததில் தமிழுக்கு நடந்த வேதனை என்னன்னு சொல்கிறேன். அப்போ அவர் கொண்டு வந்துட்டார். பின்னாடி வந்த செயலலிதா வாழ விடலை, சீரோ பன்னீர்செல்வம் செய்யலை, இபிஎஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு மயன் ஸ்டாலின் அவருக்கு தமிழை துண்டிச்சிட்டே தப்பாக பிடிக்கிறதுனால அவருக்கு அதை பற்றின விவரம் தெரியல அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த செம்மொழி கூத்து கோயம்புத்தூரில் நடத்தின உடனே இங்கே மெட்ராஸில் வந்து எப்போவுமே இந்த பச்சையப்பா காலேஜுக்கு முன்னாடி இந்த ஒரு கிறிஸ்தவ கான்வென்ட் அதில் வந்து இந்த சென்னை புக் எக்ஸிபிஷன் நடத்துவான். இந்த புக் எக்ஸிபிஷனில் வந்து ஒரு புத்தக வெளியிட்டதெல்லாம் அந்த மேடையில் போட்டு நடத்துவாங்க. அப்போ இவர் நடத்தின இந்த செம்மொழி கூத்து நடந்துச்சுல்ல, அந்த கூத்துப்பட்ட அங்கே நம்ம கோயம்புத்தூரில், அதில் முக்கியமான பொறுப்பில் 2 தமிழறிஞர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் ஈரோடு தமிழன்பன்னு பேர், இன்னொருத்தர் வந்து அவ்வை நடராஜன் பேர். அந்த ஈரோடு தமிழன்பன் பற்றி உங்களுக்கு அந்த ஆள் பெரிய தேசியவாதி. அவர் சுதந்திரமாக வேண்டும், சோறு கொடு, தேசிய கொடியை கிழித்து கோமணமாக கட்டு, இப்படியெல்லாம் கவிதை எழுதின ஆள் அந்த ஆள். அப்போ அவரைத்தான் இவர் போட்டு செம்மொழியை வளர்த்திருக்கார். அவன் புரிஞ்சுக்கணும் அவன் இந்த தரம் என்னங்கிறது. கருணாநிதியோட தரத்துக்கு சொல்ல வர, ஏன்னா இது செம்மொழிக்கு இதையும் கூட அவமானம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல, இவரோட இலக்கிய சேவை என்னன்னு. அப்போ ஹரி பரந்தாமன் ஒருத்தர் உண்டு. அவர் தான் அந்த ஒரு
நீதிபதியாக அவருக்கு இந்த நாடு அவரை நீதிபதிங்கிற ஒரு அந்தஸ்தெல்லாம் அவருக்கு கொடுத்து அவரை ஜட்ஜாக வச்சிருந்தது. அதே நேரத்தில் அவர் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு போகும்போது நீ கோர்ட்டுக்கெல்லாம் போகாத, நீ ரோட்டில் வந்தால் தான் உனக்கு நியாயம் கிடைக்கும்னு பேசினார். அப்போ அது புரிஞ்சுக்கணும் அந்த ஆளுக்குள்ள தரம் என்னன்னு. இதை வந்து நம்ம வேற யாராவது பேசியாச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு மேலே வழக்கு தொடுக்கும் இந்த தமிழ்நாடு போலீஸ். அப்போ இவர் ஜட்ஜாக இருந்தவரே இப்படி பேசியிருக்காரு அப்படின்னா இவருக்குள்ள யோக்கியதை எப்படி இருந்தது, இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள யோக்கியதை எப்படி இருக்கும்னு இதுவரை யாரும் நம்ம கேட்கல இதுவரை இந்த நாட்டில். ஸோ அந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு வருத்தப்பட்டு சொன்னார் என்னன்னா, ஏன் இன்னைக்கு வந்து தமிழ் வழி கல்வியெல்லாம் நாசமாக போயிட்டு இருக்கு, இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னவாவது பண்ணணும். கோடியாக செலவு பண்ணி கோயம்புத்தூரில் செம்மொழி கூத்துக்கெல்லாம் நடத்திவிட்டோம். என்ன நம்பிக்கையில் அவர் பேசினார். செம்மொழியில் இருந்த 2 பேர் நம்ம கூட மேடையில் இருக்காங்க. நம்ம சொன்ன உடனே இது இங்கிருந்து போய் ஐயா கலைஞரே இப்படி ஜட்ஜ் ஐயா பேசிவிட்டாரு, நம்மெல்லாம் தமிழ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிவிட்டு அந்த யார் அந்த நீங்கள் கோர்ட்டில் சட்டப்படியெல்லாம் நடக்காத ரோட்டில் போய் கலவரம் பண்ணுன்னு சொன்னார் ஒரு ஜட்ஜு, அவர் பேசுகிறார். அந்த ஜட்ஜு பேசின உடனே அதுக்கப்புறம் இவர் பேசுகிறார் யார் ரவ்வை நடராஜன் தமிழன். இவங்க 2 பேரும் என்ன பேசினாங்க தெரியுமா, தமிழ் இதெல்லாம் பேசுவதற்கு வேண்டும் என்றால் நன்றாக இருக்கும், வாழ்க்கைக்கு சோறு போடணும்னா அவன் இங்கிலீஷ் கல்வி படித்தா தான் ஏன் நான் உருப்பிடுவான் அப்படின்னு அந்த செம்மொழி மாநாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய 2 அறிஞர்களும் பேசினார்கள். 2010ஆம் வருஷம் நினைக்கிறேன். பேப்பர் கட்டிங் எங்கள் கையில் தான் இருக்குது, யாருக்கா வேணும்னா நம்ம கொடுக்கலாம், தெரிஞ்சுக்கணும்ல இவங்க யோகியதை என்னன்னு. இவர்களை வச்சு தான் இவர் செம்மொழியை வளர்த்துருக்காரு. எப்படி செம்மொழியை வளர்த்துருக்காரு, இங்கிலீஷை தாண்டா வாழ்க்கைக்கு உதவும், தமிழ் விளங்காது படிக்காத. இப்போ இது பண்ணுங்க 1965 ராமசாமி நாயக்கர், அதாவது இவர்கள்லாம் தந்தை தந்தை தந்தைன்னு கூப்பிடுறாங்க இல்லையா, அந்த தந்தை சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறேன் என்று தெரியுமா, ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக எதிர்க்கிறேன், கேடுகட்ட தமிழில் இன்னும் கட்டுப்போக என்ன இருக்கிறது. இது 65 இவங்க தந்தை சொன்னது. 2010 செம்மொழியை ஆளாக்குவதற்காக இருந்த 2 பெரும் தலைவர்கள் சென்னையில் சொன்னது ஆங்கிலம் தாண்ட விளங்கும், இந்த தமிழ் விளங்காதுடான்னு பேசினது அவன். இன்னைக்கு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, தமிழ் படிக்க தெரியாத, அதாவது சொந்த தாய்மொழி படிக்க தெரியாத மாநிலத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. அப்போ 65 ராமசாமி நாயக்கம் போட்ட திட்டம் தமிழை ஒழிக்கிறதுங்கிறது, அதை தன் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒழிச்சது கருணாநிதி. இது வேற என்ன ப்ரூஃப் வேணும். NCERT ரிப்போர்ட், உங்க ஆளுக மேடையில் பேசினது, நாங்கள் வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டு ஈவே ராமசாமி சொன்னது. இதுக்கு மேல தமிழை திட்டமிட்டு இந்த திமுக அதுவும் இந்த கருணாநிதி கூட்டங்கள் ஒழித்தது என்பதற்கு இதையும் கூட என்னங்க ஆதாரம் வேணும். அப்போ செம்மொழி, அப்போ சரி, அப்போ வேற என்ன மொழியை நீங்கள் வளர்க்க போறீங்க, அப்போ இன்னொன்று சம்ஸ்கிருதம், அதுதான் உருக்கவே படாது, கோயிலில் கூட மந்திரத்தில் கூட அது சொல்லிடப்படாதப்பா, அந்த சமஸ்கிருதங்கிற மொழியை எங்களுக்கு எங்கேயும் காது கேட்கப்படாது. ஆனால் பேர் மட்டும் கருணாநிதி, அது சம்ஸ்கிருத பேர் வைக்கலாம், அது தப்பு கிடையாது. உதயநிதி தப்பு கிடையாது, எழு ஞாயிறு கிடையாது, உதய சூரியன் தப்பு கிடையாது, திராவிட சம்ஸ்கிருதம் தப்பு கிடையாது, அதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிடுவோம். அப்போ இவங்க வந்து செம்மொழிங்கக்கூடியதை வந்து சமஸ்கிருதத்தை மையப்படுத்தி சொன்னாங்களா, இதை மையப்படுத்தி சொன்னாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா அதையும் திட்டுறாங்க, பேர்கள்லாம் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த சமஸ்கிருத காலேஜுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தேனுங்கிறது, அதை ஒழிக்கிறேங்கிறது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹீப்ரூவை சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு நியாயம் தான். ஏன்னா கிறிஸ்தவ வராட்டாச்சுன்னா தமிழ்நாடே உருப்படாது. கண்டிப்பாக அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. அரபியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா உருது சொல்ல முடியாது, ஏன்னா உருது கிளாசிக்கல் லாங்குவேஜ் லிஸ்ட்டில் வராது, ஏன்னா அது பின்னாடி வந்த மொழி. அப்போ அது அரபிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கா, அது நம்ம விசாரிக்கணும். அப்போ இந்த 2 மொழியையும் அவர் வந்து வளர்த்தார், அதில் வந்து நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த மொழிக்குள்ளவங்க வந்தால் தான் நாடே உருப்படும் அப்படின்னலாம் திமுக சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அதை வச்சு அவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக தமிழுக்கு கிடையாது, ஏன்னா தமிழை ஒழிச்சது இவங்க தான். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தினம்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதை அழிப்பதற்கான ஆரம்ப தினம்ங்கிறதுக்காக அதை வச்சாங்களான்னு தெரியல. கரெக்டு தான், அதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சுயமரியாதைன்னு சொல்றவன் தான் நான் உனக்கு செருப்பாக இருக்கேன், நான் கட்டுமரமா தேயிறேன், சுயமரியாதையோட வேணா அப்படி பேசுவானே. அப்ப இதுதான் சுயமரியாதை அப்படின்னா அழிக்கக்கூடியதுனால தான் அதுக்கு தினம்னு பேர் வச்சிருக்கலாம், அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால தமிழை அழிச்ச ஒரு மாபெரும் பாதகத்தை தமிழுக்கு செய்த ஆளுக்கு வந்து இந்த பேரில் நீங்க வைக்கிறதுங்கக்கூடியதையும் கூட மொழிக்கு ஒரு அவமானமோ மொழிக்கு ஒரு துரோகமோ இருக்க முடியாது என்பது வந்து உறுதியான விஷயம். அப்புறம் கொஞ்சம் ஆளுகளுக்குள்ள புஸ்தகங்கள்லாம் நாட்டுடைமையாக்குகிறோம். இந்த நாட்டுடைமையை பற்றி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். எவனாவது ஒருத்தன் நல்ல விற்கிற புக்கு யாருமே நாட்டுடைமை ஆக்க மாட்டான், அது ரைட்ஸை மட்டும் அவன் குடும்பம் வாங்கி வச்சுக்கும். ஏன்னா அந்த காசு இங்கே வரும், எந்த புஸ்தகம் விற்கலையோ அதெல்லாம் நாட்டுடைமை ஆகும். அப்போ அது என்ன லாபம்னா, அரசாங்கத்து இவனுக்கு பணம் வேணும், இவன் கட்சிக்காரனுக்கு பணம் கொடுக்கணும் சார். இந்த கட்சிக்காரனுக்கு பணம் கொடுக்கறதுக்கான நீ ஏதாவது ஒரு 10 புத்தகத்தை எழுதி அதை நாட்டுடைமைனா உனக்கு ஒரு பைசா கொடுத்துருவோம். இந்த விடுதலை ராஜேந்திரன் ஒரு ஆளுக்குள்ள புத்தகத்தில் இவங்க நாட்டுடைமை ஆக்குனாங்க தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த விடுதலை ராஜேந்திரன் அப்போ கூட தேச டிவியில் சொன்னேன், ஏன் அந்த ஆள் வந்து இந்திய ராணுவத்தை பற்றி கேவலமாக எழுதியிருக்கேன்,
இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட LTTE அமைப்பை ஆதரிச்சு அவன் எழுதியிருக்கான். இப்ப இதை நாட்டுடைமை ஆக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த நாட்டுக்கு எதிராக பேசினதை நாங்கள் நாட்டுடைமை ஆக்கிறோம்னு சொன்னா இதையும் கூட இந்திய தேசத்துக்கு எதிரான ஒரு செயலை ஏதாவது ஒரு அரசாங்கம் செய்திருக்க முடியுமா? கருணாநிதியோட நீங்க நாட்டுடைமை ஆக்கலாமே. அப்போ ஒண்ணு சொல்லு, இந்த நாட்டுடைமை என்பது மரியாதைக்குரியது அல்ல. விற்காத பண்டத்துக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பெயில் அவுட் பேக்கேஜ்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். இதை விற்காத பண்டம் இவர் ஒன்னா நாட்டுடைமை ஆக்கிவிட்டார். ஏன் உன்னோட நாட்டுடைமையாக்கு அந்த பணம் போட்டு நாட்டுக்கு செய்வாங்களா? செய்ய மாட்டேங்கல்ல. ஏன்னா காசு உங்களுக்கு வேணும் இல்ல. விடுதலை ராஜேந்திரனுக்கு எவ்வளோ 1 கோடியோ நான் கொடுத்தாங்க, ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க. அது என்னன்னா அது விற்காதுன்னு தெரியும். ஒன்று சரி அந்த ஆளுக்கு தான் காசு. இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி தேசத்துக்கு விரோதமாக எழுதுறவன், மொழிக்கு விரோதமாக எழுதுறவன், ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்துறவன், மத பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவன், இவர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி உள்ள ரைட்டர்ஸுக்கு ஒரு பென்ஷன் பணம் மாதிரி இன்னைக்கு இந்த நாட்டுடைமைங்கக்கூடிய இந்த நாட்டில் ஆகிப்போச்சு. இந்த வேழவேந்தன் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஆமாம், வேழவேந்தன். இவர் முன்னாடி எங்கே இருந்தார்? இவர் வந்து அந்த இதில் இருந்தார் நான் நினைக்கிறேன். நம்ம அந்த CICT இருக்குல்ல, செம்மொழி ஆய்வு மையத்தில் இந்த எண்பேராயம் ஐவர் குழு எதுலையோ உள்ள வேழவேந்தன் இருந்தார்னு எனக்கு ஒரு ஞாபகம். என் கேள்வி என்னன்னா, நீ இவர் வந்து செம்மொழின்னு வேற சொல்லிட்டேங்க, இப்போ நாட்டுடைமைன்னு சொன்னீங்க. எனக்கு வேழவேந்தன் பேர் எனக்கு அங்கே பார்த்த ஞாபகம் வருது. என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்பவும் செம்மொழி ஆய்வு மையம் இங்கே தான் இருக்கு. நம்ம இந்த பல்லாவரம் குரோம்பேட்டைக்குலேருந்து கிழக்கு பக்கமாக போனால் அங்கே அந்த கட்டணம் அந்த இது அந்த ஆஃபீஸ். இப்போ அந்த இதில் இப்போ சமீப காலத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், 100 மொழிகளில் நாங்கள் திருக்குறளை வந்து மொழிபெயர்க்க போகிறோம், கம்பராமாயணத்தை பல மொழியிலும் மொழிபெயர்க்க போகிறோம். ஒவ்வொரு இதிலையும் எக்கச்சக்க டிரான்ஸ்லேஷன்ஸ், பல புஸ்தகங்கள். இதெல்லாம் எப்போன்னா 2014 மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் வந்திருக்கு. எக்கச்சக்க புக்குகள். இதுக்கு முன்னாடி யார் பேருக்கு இன்னைக்கு நீங்கள் செம்மொழி தினம்னு சொல்கிறீங்களோ அவர் இருந்த காலத்தில் செம்மொழி மையத்தோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ஓப்பன் டிபேட் ஸ்ரீ டிவியில் நடத்துகிறோம். டிஃபெண்ட் பண்ணக்கூடிய எந்த திமுக காரன் யாராக இருந்தாலும் ஸ்ரீ டிவிக்கு வாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கேன். நீங்கள் எவ்வளவு பைசா கொடுத்தீங்க, என்னென்ன பேரில் ப்ராஜெக்டில் கொடுத்தீங்க, அதில் எவ்வளவு பணத்துக்கு எவ்வளவு ஒர்க்கு பப்ளிஷ் ஆகி வந்திருக்கு, எவ்வளவு ரிமைண்டருக்கு அப்புறம் எவ்வளவு என்னென்ன பேரில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, வைப்போமா விவாதம்? செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை வைத்து திருடியவருக்கு பேரில் செம்மொழி தினம், என்ன அயோக்கியத்தனம் பாருங்க இந்த நாட்டில். இன்னைக்கு இவ்வளவு வேலை நடந்திருக்கு. அப்ப ஏன் இதெல்லாம் நீங்க திமுக ஆட்சி இருக்கும்போது பண்ணல? நீ பண்ணி இருந்துட்டு நீ செம்மொழி நீ தினம்னு வச்சேன்னா அதை என்னால் ஏற்றிருக்க முடியும். இப்ப செம்மொழியை மையமா வைத்து நீ ஒரு செம்மொழி தினம்னு சொன்னா இவ்வளவு வேலையும் நடந்திருக்கிறது மோடி ஆட்சியில். அதனால மோடி சரி, 2வது செம்மொழி ஆய்வு மத்திய அதே மத்திய நிறுவனம். ஆமா சரி, இப்ப அது பண்ணியிருக்கிற வேலை அளவு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் வளர்ச்சித்துறை என்ன பண்ணியிருக்கு? அப்புறம் அரவாணன் இந்த மாதிரி ஒரு 7-10 பேர் லிஸ்ட் போட்டிருக்கு, ரைட்டா? என் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இவ்வளவு லிஸ்ட் இருக்குல்ல, இந்த இவ்வளவு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர்கள் இருக்கிறவங்களுக்குள்ள ஒர்க்கை சைட்டேஷனா இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ரிசர்ச்சில் எவ்வளோ பேர் இதோட பயன்படுத்தியிருக்காங்க? நீ ஒன்றை நாட்டுடைமை ஆக்கணும்னு நீ சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தரம் இருக்கும், சரிதானே? கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா வி ஆர் நேஷனலைசிங் சம்திங். இவங்க சொல்லியிருக்கிற லிஸ்ட்டில் இது வர இன்னைக்கு கொடுத்துருக்கிற லிஸ்ட்டு இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதில் எவ்வளவு வேருக்குள்ள புஸ்தகங்களை, நான் சொல்கிறது உங்களை மாதிரி இன்னொரு கம்யூனிஸ்ட்காரன் கோட் பண்ணக்கூடாது, புரியுது, பியூர் ரிசர்ச்சர்ஸாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், இன்டர்நேஷ்னலில் உள்ள ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ், எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஆள்களுக்குள்ளதை சைட்டேஷனாகவோ இல்லைன்னா ரிசர்ச்சுக்கு உள்ள இதாகவோ யார் இதுவரை பயன்படுத்தியிருக்காங்க? அப்போ நேஷனலைசேஷனுக்குள்ள தரத்தையும் நீங்கள் குறைத்து விட்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக. அப்போ இதுக்கு வந்து பண முடிப்பு கொடுப்பாங்க. இது யாரு பணம்? வரிப்பணம், மக்கள் வரிப்பணம். அப்போ உன் கட்சிக்காகவும் உனக்கு ஓட்டு போடுறவனுக்கு கொள்கைக்கு எழுதக்கூடியவனுக்குள்ளதெல்லாம் தேசிய உடைமை, அதுக்கு மக்கள் வரிப்பணம் போகணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன அப்படின்னா அவதூறு பிரச்சாரம் செய்பவர்களுக்கு கூலி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு தேசிய நூல்களை தேசியமயமாக்குறது, விருதுகள், இதெல்லாம் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா கூவுறவனுக்கு காசு, அதை கட்சியிலிருந்து கொடுக்கறதுக்கு பதில் அரசுகளிலிருந்து கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு. இன்னைக்கு இந்த அளவு தமிழை நடுத்தருவில் கொண்டு விட்ட பாவிகளுக்கு இந்த அரசாங்கம் இப்படி செய்திருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். அதுக்கப்புறம் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் தினம் அறிவிச்சிருக்காங்க, நல்ல விஷயம். இன்னைக்கு எந்த மொழிப்போர் தியாகிக்கு வந்து திமுக அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்துருக்கிய? யாருக்கும் இல்லை, கொடுக்கல. இல்லை, எந்த மொழிப்போர் தியாகி இந்த மொழிப்போரில் செத்து போனவனுக்கு எவ்வளோ பேருக்கு வந்து கட்சியில் பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கப்பட்டது? யாருக்கும் கிடையாது,
தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கிடையாது. ஆமாம், செத்து போயிருக்கான் அந்த அமைதி மொழிக்காக. அப்போ பையனுக்கு கௌரவம் கொடுக்கணும்ல. ஆமாம், கண்டிப்பாக. கருணாநிதி பையனுக்கு கொடுத்துருக்கீங்களே, ஆமாம். அவரின் தியாகம் என்ன? அது ஏன்னா இப்படி இப்போ ஒரு விஷயம் நீங்கள் வந்து யோசிக்கணும். சிலவங்க இப்போ அந்த காலத்தில் எங்கள் கிராம பக்கங்கள்லாம் பழைய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். நல்ல பெரிய ஜமீன் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து நீ பள்ளிக்கூடம் கட்டு, இல்லை நீ அதை பண்ணு இதை பண்ணு, நிலங்களெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் சமுதாயத்துக்குள்ளே வேலை செய்து அவங்க பசங்களை நல்லபடியாக படிக்க வச்சு இது பண்ணி பார்த்துருக்கோம். அவன் தியாகி. கண்டிப்பாக. அவன் பொசிஷனை விட்டு கீழே இறங்கி ஜாதி வேறுபாடு பார்க்காம சமுதாயத்தில் இறங்கி சேவை செய்து எவ்வளவோ பெரிய ஆட்கள். அதே மாதிரி இப்போ ஆர்எஸ்எஸ்ல அந்த மாதிரி பெரிய தியாகம் பண்ணவர் நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். கருணாநிதி என்ன தியாகம் சார் பண்ணார்? திமுகவில் ஆரம்ப காலத்தில் அப்படி தியாகம் பண்ணவங்களாம் இருக்காங்க, இழந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கருணாநிதி பண்ண சார் திருட்டுறையில் ஏறி வந்தது தானே. ஆமாம். இன்னைக்கு எவ்வளவு கோடிக்கு இருக்கு. அப்போ நியாயத்துக்கு தியாகிகளை கௌரவிக்கணும்னா, மொழிப்போர் தியாகிகளை கௌரவிக்கணும்னா, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களுக்கு நீ மந்திரி பதவி கூட பெருசாக கொடுக்க வேண்டாங்க. தமிழே நான் சொல்கிறேன், உன் கட்சியிலையாவது நீ யாருக்காக கொடுத்துருக்க? கிடையவே கிடையாது. அப்போ எதுக்கு இந்த கண்டுடைப்பு? எதுக்கு இந்த ஊரை ஏமாத்துற வேலை? ஸோ அதனால் இது வந்து இந்த முதல்ல இந்த செம்மொழி தினம்னு கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழி தினம்னு சொல்கிறதே முதல்ல வந்து தமிழுக்கு அவமானம். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாட்டுடைமையாக்கிற புஸ்தகத்தை இது வந்து கட்சி கொள்கையை வளர்க்குறதுக்கு எழுதக்கூடியவனுக்கு அரசாங்க செலவில் கூலி கொடுக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான செயல். மூணாவது, மொழிப்போர் தியாகி இவங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? தமிழ்நாடு மீட்பு போராட்டத்தில் கூட பங்கெடுக்காத பயிலுக இவனுங்க. வடக்கெல்லை போராட்டம் மாப்போசி நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளதில் வந்து நத்தானியல், தாண்டிக நாடாரையா இந்த மாதிரி உள்ள ஆளுகள்லாம் பெரிய அளவில் நடத்தினாங்க அந்த பக்கத்தில் உள்ள மீட்பு போராட்டத்தை. அன்றைக்கி நீங்கள்லாம் எங்கடா இருந்தீங்க? தமிழ்நாடு இன்றைக்கி இந்த ஸ்டேட் இவ்வளோ ஏரியாவில் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க. இப்போ கேரளாக்காரன் ஏதோ சர்வே நடத்துகிறானா, வேறு என்ன அந்த ஏதோ சேட்டலைட்டை வச்சு மாநிலம் பிரிக்கிற சர்வே, அதிலே பல தமிழ்நாடு பகுதி அந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி ஏதோ பேப்பர்லாம் கூட போட்டிருந்தாங்க. அதுக்கே இந்த முதல்வர் என்ன வாயை திறக்க காணல, தண்ணிக்கே வாய் திறக்கல, தண்ணிக்கு வாயை திறக்கலை. இவங்களாக மொழிப்போர் தியாகிகளை வந்து கௌரவப்படுத்துறோம். சிலோனில் தான் 2050 லட்சக்கணக்கான அளவில் சிங்களத்துக்காரன் பொண்ணானே, அன்றைக்கி கூட இருந்து ஃபிடில் வாசிச்சதே நீங்கள் தானே. அப்புறம் மொழிப்போர் தியாகிகள் தினத்துக்கு நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னால் இதையும் கூட என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம். அப்போ இது என்ன அப்படின்னா, மொழியை வைத்து மக்களை அரசியலாக்குவதற்கு, அதாவது மொழியை அரசியலாக்கி மக்களை ஏமாத்துற தொழில். இதுதான் இந்த அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலபார் மாவட்டத்தை தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுன்னி யுவ யோஜனா சங்கத்தினுடைய தலைவர் முஸ்தபா முண்டுபாரா இன்னைக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை வந்து எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு போராட்டத்தை இன்னைக்கு நடத்தியிருக்கிறார்கள். என்ன போராட்டம் அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பில் வந்து சேருவதற்கான இடங்கள் வந்து மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து குறைவாக கொடுக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய கேரளா மக்களும் அந்த மலபாரில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரே விதமான வரிகளை தானே கட்டுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது மலபார் மக்கள் மட்டும் ஒதுக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? அதனால் மலபாரை வந்து தனி மாநிலமாக அறிவிக்க கோரி ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை தவறாகாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கார். இப்போ இந்த மலபாரில் என்னென்ன இடங்கள்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா, பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு இதெல்லாம் அதற்குள்ளார வருகிறது. இந்த பகுதியை தான் இப்போ வந்து தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கூடிய கோரிக்கை வைத்திருக்கிறார். இதற்கு பிஜேபி கடும் எதிர்ப்பையும் தெரிவித்து வைத்திருக்கிறது. இது முதல் குதிரை வந்த கோரிக்கை வரல, கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ள இது 2வது முறையாக இந்த கோரிக்கை வருகிறதுங்கிறத நம்ம புரிச்சுக்கணும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக்குக்குள்ள ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த கோரிக்கையை வைத்தார். அவர் அந்த கோரிக்கையை வைக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தையும் அதில் சேர்த்து தனி மாநிலமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் இந்த கோரிக்கையை வச்சார். இந்த கோரிக்கைக்கு முன்னாடி நம்ம இந்த கோரிக்கையை நீங்கள் இன்னொரு விதமாக பார்த்தாச்சுன்னா, இதை தனியாக முஸ்லீம்களின் தனிநாடு என்று பிரித்து தர வேண்டும்னு சொல்லி அன்னைக்கு வந்து முகமது இஸ்மாயில் அப்படின்னு ஒருத்தர் 1946 இதை கோரிக்கையாக வைத்தார். அவரை தான் நம்ம ஊரில் வந்து காயிதே மில்லத்துன்னு காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவர் அன்னைக்கே வச்ச கோரிக்கை. இந்த கோரிக்கை பூசு ஒன்றும் கிடையாது, துருக்கனுக்கு மட்டும் இந்த பக்கம் தனி இது வேணும் அப்படின்னு சொல்லி இவருங்கிறது என்ன பண்ணார், வண்டி ஏறிங்கிறது போனாராம் டெல்லியில். போய் ஜின்னா பாய் அப்படின்னாரு. அவர் உடனே என்ன பாய்னு கேட்டாராம். நீங்க பாகிஸ்தான் பாய் வாங்கிட்டீங்க பாய், எனக்கு இந்த பாய் வாங்கி தாண்டாராம். உடனே அதுக்கு அந்த பாய் சொன்னாராம், என் ஊரை நான் வாங்கிக்கிட்டேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த பாய் சொன்னாராம். உடனே இவர் இங்க வந்து தேசியவாதியாக ஓவர் நைட்ல ஒபாமா மாணவர் தான் இந்த காயிதே மில்லத்து. இதுக்கு பின்னணியும் நம்ம பார்க்கணும். 1946 நம்ம நாட்டில் ஒரு தேர்தல் நடந்தது, வெள்ளக்காரங்க இருந்த காலத்தில். அப்போ அந்த தேர்தலில் வந்து இந்தியா பிரிக்கப்படாத ஒரு பாரதம், அதாவது அகண்ட பாரதம், அதாவது சேதமில்லாத இந்துஸ்தானம், பூர்ண ஸ்வராஜ், இது காங்கிரஸுக்குள்ள கோரிக்கையாக இருந்தது. முஸ்லீம் லீக் எலெக்ஷன் நடந்தது, பாகிஸ்தான் பிரிவினை, அதில் இந்த மலபார் சொல்றாங்கல்ல, இங்கே உள்ள இந்த துலுக்க நாடு சேர்ந்த பிரிவினை
இந்த கோரிக்கையை வைத்து முஸ்லீம் லீக் தேர்தலை சந்தித்தது. இந்த தேர்தலில் என்னன்னா அப்போ வந்து டூயல் ஓட்டிங் உண்டு. இப்போ துலுக்கனுக்குன்னு தனியாக ஓட்டு, அப்புறம் பொது தொகுதியிலையும் துலுக்கம் ஓட்டு போடுவான், இதை தவிர துலுக்கனுக்குள்ள தொகுதியிலையும் ஓட்டு போடுவான். அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி, கன்னியாகுமரி ஜில்லா, செங்கோட்டை, இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம்லாம் இதில் வராது, பிரிட்டிஷ் இந்தியா மட்டும் வரும். அப்போ அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது இந்த ஒரிசாவில் இருக்கிற பெஹ்ராம்பூர்லேருந்து நம்ம ஊரில் உள்ள பாளையங்கோட்டை தாண்டி ஆறாவமொழி வர இந்த பக்கம் இதுக்குள்ளே வருது தான் இந்த பிரிட்டிஷ் இந்தியா. அது நம்மளோட மெட்ராஸ் பிரசிடென்சி இங்கக்கூடியது. இது உள்ள கர்நாடகா, இந்த பக்கம் ஆந்திரா, இந்த எல்லா மாநிலமும் உள்ள வரும். அந்த 28 சீட்டு துலுக்கனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட். இந்த 28 சீட்டில் இருக்கக்கூடிய துலுக்கனும் 1946 எப்படி ஓட்டு போட்டு 28 சீட்லையும் முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நாடு பிரிக்கக்கூடாது, இந்த நாடு ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பது காங்கிரசுக்குள்ளது. ஒதுக்கப்பட்ட துலுக்க சீட்டில் 28 சீட்டிலும் இங்கே இந்த காயிதே மில்லத்தின் இந்த இந்திய முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இங்கே ஜெயிக்குது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்திலிருந்தே பாளையங்கோட்டையிலிருந்து இங்க வர இருக்கக்கூடிய துலுக்கன் இந்த நாட்டின் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தானே? ஆமா. ஆனா இப்ப இங்க ஊர்ல கூட்டம் நடத்தலாம். இந்திய விடுதலையில் துலுக்கர்களின் பங்கு இந்த என்னெல்லாம தௌஹீத் ஜமாத்து, தக்லீப் ஜமாத்து, அந்த ஜமாத்து, இந்த ஜமாத்து, முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிறான், எஸ்டிபிஐங்கிறான், பிஎஃப்ஐங்கிறான், என்னெல்லாம் உண்டோ இங்கிலீஷ்ல இருக்கிற 26 லெட்டரையும் மாறி 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 போட்டு அம்புட்டு அமைப்பு வச்சிருக்கான். பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல 26 லெட்டரை நீங்க எப்படி ஜம்பிள் பண்ணி போட்டாலும் அந்த இதுல ஒரு துலுக்க அமைப்பு இருக்கும். அம்புட்டு பயிர்கள் என்ன போராட்டம் நடத்துறாங்கன்னா, இந்திய விடுதலையின் துலுக்கர்களின் பங்கு இதுதானடா உங்க பங்கு. அன்னைக்கே இந்த நாடு விளங்கி பாகிஸ்தான் 2ஆக போகணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை, இந்த தேசியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, முஸ்லீம்கள் தனி தேசியம், இதுதானே உங்க கோரிக்கை. அன்னைக்கு அப்படித்தானே அன்னைக்கே ஓட்டு போட்டிருக்கே, அப்புறம் இன்னைக்கு என்ன புதுசு? இதானே உங்க வரலாறு. இந்த வரலாற்றின் பின்னணியில நீங்க இன்னைக்கு இந்த கருத்தை பார்க்கணும். மலபார் நாடு இன்னைக்கு கேட்கல, 46ல் கேட்டது. இந்த கூட்டம் நடத்துறானே, இதுக்கு இங்க இருந்து இந்த நம்ம அந்த பூந்தமல்லி ரோட்ல ஒரு கட்டிங் உண்டு, என்ன ஈவேரா தடன், அங்கிருந்து ஒரு 4-5 கூலி கூட்டம், அதுக்கப்புறம் இந்த நம்ம நூறடி ரோட்ல ஒன்று வச்சிருக்காரு, அவர் பேர் என்ன, குருமாவளவன், இந்த மாதிரி ஒரு 8-10 பேர் அங்கே போய் அந்த பேர் நம்ம அந்த திமுகவில் உள்ளது, இதெல்லாம் அங்கே பக்கத்தில் போய் பக்கவாத்தியம் வாசிப்பான் இவனுக்கு வாசிக்கிறதுக்கு. இந்த பயிர்களுக்கு வரலாறு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது, ஆனால் துலுக்கம் ஓட்டு வேணுங்கிறதுக்காக வேண்டி இவனுக்கு எவ்வளோ நாளும் உட்பானுவன். அதுக்கு தான் இவன் அங்கே போய் பேச போகிறது. இதுதானே இந்த வரலாறு. அன்னைக்கு அந்த ஆள் கேட்ட மலபாரஸ்தானத்தை இன்னைக்கு இவன் கேட்டிருக்கான். அப்போ இந்த மலபாரஸ்தானுக்கு முந்தியது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கிலாஃபத் அமைப்புன்னு ஒன்று வந்து துருக்கியில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத துலுக்கனை தூக்கி எறிகிறாங்க முதல் உலக யுத்தத்தில். அப்போ அங்கே உள்ளூர் துலுக்கம் வந்த முஸ்தபா கெமல் பாஷான், அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னாடி, இந்த அடிப்படைவாத துலுக்கம் இருந்தாலும் எங்கள் நாடே உருப்படாதுன்னு சொல்லி அங்கே உள்ளூர் மக்களை கிளர்ச்சி பண்ணுறான். துருக்கி துலுக்கன் சந்தோஷமா இருந்தான், அப்பா அவன் ஒளிஞ்சாம்பா இந்த கிலாஃபத்தை, அவன் சந்தோஷமா இருந்தான். அவனுக்காக என்னடா போராட்டம் நடந்ததுன்னா நம்ம ஊர்ல நடந்துச்சு. அந்த கிலாஃபத்து போராட்டம் நடந்ததுதான் இப்ப இவர் சொல்லக்கூடிய இந்த ரீஜன். அங்க என்ன நடந்தது? ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. இதான வரலாறு. அந்த மலபாரஸ்தானத்தான் காயிதே மில்லத்து கேட்டார். அதே மலபாரஸ்தானத்தை 4-5 வருஷம் முன்னாடி இந்த முஸ்லீம் லீக்காரன் கேட்டான். அதே மலபாரஸ்தானத்தை இன்னைக்கு இவனும் கேட்டிருக்கான். அப்போ அடையாளம் என்பது என்ன? ஹிந்து அழிப்பு, இஸ்லாமிய அடிப்படைவாத நாடு என்பதுதான் அடையாளம். இந்த தனி மாநிலம் தானே கேட்டாங்க, நாடுன்னு சொல்லலையே, நீயே இதை பெருசுபடுத்துறேன்னு இப்ப கேட்பாங்க 10 பேர். அப்படித்தானே சொல்லியிருக்கோம், அப்படித்தானே கேட்கிறேன். அதுக்கு ஒரு வரலாறு சொல்றேன். மும்பை பிரசிடென்சின்னு ஒன்று இருந்தது. அந்த மும்பை பிரசிடென்சியில தான் இந்த சிந்து இந்த பகுதியெல்லாம் இருந்தது. சிந்துனா இன்னித்த கராச்சி இந்த ஏரியாலாம் அதோட சேர்ந்துருந்தது. அன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. இதே மாதிரி தான் கோரிக்கை வச்சான், சிந்துக்கு தனி பிரசிடென்சி கொடுக்கணும், தனி மாகாண அந்தஸ்து கொடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு பாம்பே வர கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, அதனால எனக்கு தனி பிரசிடென்சி கொடுக்கணும். அப்போ அந்த தனி பிரசிடென்சி வாங்கினது அப்படின்னா துலுக்கு அதிகமாக இருக்கிற ஏரியா அப்படி பிரிஞ்சு அப்படி தனி பிரசிடென்சி ஆச்சு. பிற்காலத்தில் அதுதான் பாகிஸ்தான் ஆனது. சரி, இப்போ இருக்கிற மலப்புரம் மாவட்டம், இவர் சொல்ற மலபார் ரீஜியன், இந்த மலப்புரம் மாவட்டம் எப்படி உதயமாச்சு? திருவரங்காடி, பொன்னானி, திருவூர், இந்த மாதிரி துலுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தாலுகாவெல்லாம் சேர்த்து தான் இந்த மாவட்டமே நீங்க உருவாக்குறீங்க. இப்போ அதை மாநிலமாக பிரிச்சு கொடுங்க. இப்போ நீ அதை வந்து இப்போ உத்தர கேரளா, அதாவது நார்தன் கேரளா, இது நீ மாநிலமாக கேட்குற அப்படின்னு சொன்னால் வரலாறு படிக்காத, இல்லைன்னா வரலாறு தெரிஞ்சும் ஓட்டுக்காகவும் வேற சுகத்துக்காகவும் வில போறவன் வேண்டாம் இதை நம்புவான். வரலாறு
வரலாறு தெரியாதவன் நம்புவோம், அதுதான் அதிகமான ஹிந்து. ஆனால் இந்த வரலாறு தெரிஞ்சவங்க தானே நம்ம. இதை மக்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நியூஸை நீங்கள் எடுத்தது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த மீடியாவிலையும் ஹைலைட் ஆகாது. ஏன்னா வேற எல்லாத்துக்கும் வரலாறு இல்லாத வரலாறு இவனே யோசிச்சு எழுதுவான். ஏன்னா இது வரலாறு இருக்கிற விஷயமாச்சு, இதை பற்றி ஒரு பையன் இதை பற்றி பேச மாட்டான். அப்போ இந்த கோரிக்கை என்பது தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளும் இப்போ இதில் நீலகிரி அடுத்து மெல்ல சேரும். ஏன் நீலகிரி அவங்க சொன்னான்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இதில் 4 வருஷம் முன்னாடி வச்ச கோரிக்கை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மக்கள் தொகையோட மாற்றங்கள் 1951 சென்சஸ்லேருந்து 2011 வரை நம்மள்ட்ட இருக்கு. இதில் கடந்த 10 ஆண்டுகள், அதாவது நான் சொல்கிறது 2001 2011 இந்த டெக்கேடல் growthல நீலகிரி டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் வந்து நெகட்டிவ் growth, -0.20 நீலகிரி மாவட்டத்துக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. ஹிந்துக்களுக்குள்ள ஜனத்தொகை growth என்னன்னா -4 something நீலகிரி மாவட்டத்துக்கு. முஸ்லிம்களுக்குள்ள ஜனத்தொகை எப்படி தெரியுமா? +10. அவன் ஏன் வந்து நீலகிரி மாவட்டத்தையும் இந்த கேரளாவோட சேர்க்கணும்னு சொல்றான்னு இப்போ புரிஞ்சு வச்சா. இப்போ அதோட கான்சிக்வன்சஸ் பாருங்க. நீலகிரி மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து போனோம்னா நமக்கு ஒரே வழி தான், மேட்டுப்பாளையத்திலேருந்து மேலே போகிறது தான் வழி. இவங்க மேட்டுப்பாளையத்திலேருந்து அந்த கல்லாறு தாண்டி இந்த பக்கம் மேலே ஏறிட்டோம்னா கோத்தகிரி பாதை போகும், இந்த பக்கம் குன்னூர் பாதை போகும். இதான் நீலகிரி மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகிற வழி. பாக்கி எல்லாம் கேரளா சைடு கர்நாடகா சைடு தான் வழி. தமிழ்நாட்டிலேருந்து போகிறது இந்த 2 பாதை. இன்றைக்கி பாருங்கள், மேட்டுப்பாளையம் கிட்டத்தட்ட வந்து முஸ்லீம்களால் முற்றுகையிடப்பட்டு விட்டது. அவன் இந்த கோரிக்கையை சும்மா வைக்கல. இந்த கோரிக்கையை வைப்பதற்கு முன்னாடி இதை பற்றிய எல்லா விஷயங்களையும் அவன் அதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் பண்ணியே தான் அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கான். மார்க்கெட்டு போங்க, மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டு. முன்னாடி யார் அந்த மார்க்கெட்டில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி எந்த சமுதாயம் அங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறது போய் பாருங்கள் தயவுசெய்து. இந்த கோரிக்கை என்பது ஏதோ கேரளாவில் ஏதோ ஒரு சுன்னி யோஜனா வச்ச கோரிக்கை அல்ல. இந்த கோரிக்கை என்பது கிலாஃபத் இயக்கத்தில் வைக்கப்பட்ட நேரத்தில் வந்து துலுக்க நாடு வேண்டும், அடுத்தவனை ஒழிக்கணும் என்று சொன்னது. அந்த கோரிக்கை மீண்டும் காயிதே மில்லத் என்ற முகமது இஸ்மாயிலால் முன்னெடுக்கப்பட்டது. அதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு துலுக்கணும் அதுக்கு ஆதரவு வச்சு ஓட்டு போட்டிருக்கான். இது 46ல். அதுக்கப்புறம் முஸ்லீம் லீகை சேர்ந்த ஒருத்தர் இதே கோரிக்கையை வச்சார், நீலகிரி மாவட்டத்தையும் சேர்த்து என்று. இன்று 4வது முறையாக இந்த கோரிக்கை வைந்திருக்கிறது. 100 ஆண்டுகள் இந்த கோரிக்கைக்கு பழமை இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அன்னைக்கு வைக்கும்போதும் நம்ம ஊர்களும் அதுக்கு ஆதரவாக தான் ஓட்டு போட்டிருக்கான். ஏதோ கேரளா துலுக்க மட்டும் செய்தான்னு நினைக்காதீங்க. அடுத்தது மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் டார்கெட்டில் இருக்குது. சத்தியமங்கலம் பூதி கிருஷ்ணகிரி மாவட்டம் டார்கெட்டில் இருக்குது. அந்த பக்கம் கர்நாடகாவில் சாமராஜநகர் மாவட்டம் டார்கெட்டில் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி எப்படி ஹரியானாவில் நூ பகுதி, இந்த பக்கம் ராஜஸ்தான், அந்த பக்கம் தியோபந்து வெஸ்டர்ன் யூபி, அது எப்படி இன்றைக்கி ஒரு இஸ்லாமிக் இதாக இருக்கோ அந்த மாதிரி இந்த ட்ரை ஜங்ஷன் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இது ஒரு பயங்கரவாத தலைநகராக மாறுவதற்கு, இங்கே ஒரு பாகிஸ்தான் உதயமாவதற்கான அடித்தள வேலைகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு அம்சமாகத்தான் இந்த கோரிக்கை இருக்கிறது. இது இந்த நாட்டுக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் விடுக்கும் எச்சரிக்கை என்பதை புரிந்து இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதை நாம் வரவேற்போம். இந்த விஷயத்தை எதிர்த்து தமிழகத்திலும் எல்லா இந்துக்களும் இன்னைக்கே விழிப்படைந்து வேலை செய்யாமல் போனால் இதன் பாதிப்பு தமிழகத்திற்கு உச்சபட்சமாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் சஹாதத் அப்படிங்கக்கூடிய ஒரு பயங்கரவாத குழு ஏற்கனவே கண்டறியப்பட்டது என்ஐஏவால். அதில் உள்ள சிலரை கைது செய்தார்கள். இப்போ ஜாமீனில் கூட வந்துவிட்டதாக சொல்கிறார்கள். அதே குழுவை சேர்ந்த இன்னொரு நபரை வந்து வெஸ்ட் பெங்காலில் கைது செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு. அதே போன்று இன்னொரு விஷயமும் வெஸ்ட் பெங்கால் மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அஸ்ஸாம், திரிபுரா போன்ற இடங்களில் பல மாநிலங்களில் இன்றைக்கி வந்து என்ஐஏ ரைடு நடத்தி சிலரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த கைது செய்த விஷயமாக இன்றைக்கி சார்ஜ் ஷீட்டும் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மனிதர்களை கடத்தி வருவது, பங்களாதேஷ்ல இருந்தும் ரோஹிங்கியாக்களையும் கடத்தி இங்கே கொண்டு வருகிறது. இந்த வேலையை வந்து செய்து வந்திருக்கிறார்கள். எப்படி அப்படின்னு சொன்னால், பங்களாதேஷ்லேருந்து இங்கே உள்ளே வந்தோடனே இங்கே வந்து அவர்களுக்கு வந்து இங்கே இந்தியன் ஐடென்டிட்டிகளை, ஐடி ப்ரூஃப்களை வாங்குவதற்கு உதவி செய்வதற்கு ஒரு நபர், அங்கேருந்து கடத்தி வருவதற்கு சில பேர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இணைந்து இந்த வேலைகளை செய்திருந்திருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்களுக்கு இதில் தொடர்பு இருக்குன்னா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, தமிழ்நாடு, கர்நாடகா.
அப்போ இதை தான் நீங்கள் சகாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் பிடிச்சிருக்காங்க. இந்த லிங்கை நம்ம பார்க்குறோம். இப்படி தொடர்ந்து பல வழக்குகளில் இங்கேருந்து இப்போ ராமேஸ்வரம் கஃபே வழக்கு எடுத்துட்டாலும் தமிழ்நாடுலையும் அவர்கள் இருந்தார்கள். அடுத்து வந்து கர்நாடகாவில் அந்த குண்டுவெடிப்பு நடந்தது. அதற்கு பிறகு அவங்க போய் சேர்ந்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால். இது அடிக்கடி பொழுது செய்திகளில் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நெட்வொர்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். முதல்ல நீங்களே நான் சொல்ல வேண்டியதையும் சேர்த்து சொல்லிட்டேங்க. நியூஸுக்கு அப்புறம் நீங்கள் சிந்தனையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. ஆனால் எனக்கு அது சுலபமாக போச்சு. இப்போது நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த ஷஹாதத்துங்கக்கூடிய குரூப்பை வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பிடிக்கிறாங்க. ஐடென்டிஃபை பண்ணி பிடிக்கும்போது என்ன அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஜெயிலில் கூட உடைச்சு உள்ளே இருந்து பல பயங்கரவாதிகளை இது பண்ணுவோம், பயங்கரவாதத்திற்காக நாங்கள் கொள்ளையடிச்சு பணத்தை சேர்ப்போம். இதெல்லாம் அன்றைக்கி வந்து அவங்க கொடுத்த கன்ஃபெஷன். அதே பேரில் இன்றைக்கி ஒரு குரூப் வந்து வெஸ்ட் பெங்காலில் பிடிபட்டிருக்கு. அந்த குழு வரக்கூடிய நேரத்தில் இதே ஸ்ரீ டிவியில் நம்ம சொன்னோம், இது வந்து இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க், இது ஒரு பெரிய நெட்வொர்க்னு அன்றைக்கி ஸ்ரீ டிவியில் நம்ம சொன்னோம். பல வருஷம் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த அடுத்த குரூப் பிடிபட. இன்னும் பிடிப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்லைன்னா பிளான் பண்ணி பிடிக்கிறதுக்காக நேரமாச்சா, இல்லைன்னா திடீர்னு எதேர்ச்சியாக பிடிச்சதுனால இப்போ கொண்டு வந்தாங்களா, இப்போ இதையும் அதையும் இவங்க லிங்க் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் தெரியாது. ஆனால் இது அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்த விஷயந்தான் இந்த ஷஹாதத். அப்போ இந்த ஷஹாதத்து பிடிபடக்கூடியது மாதிரி இன்றைக்கி பெங்காலில் பிடிச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ள மோடஸ் ஆப்பரேண்டி என்ன, இதை வந்து இன்றைக்கி வந்து என்னை பொறுத்தளவில் என்னையே வந்து விரிவாக இதை பற்றிய செய்தி பத்திரிகைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ ஷஹாதத்தை பற்றி நம்ம ஸ்ரீ டிவியில் சொன்னோம், வேறு யாரும் எனக்கு அதை பற்றி சொன்னதாக தெரியல. இல்லை, எங்கேயுமே அதை பற்றின ஒரு பெரிய விஷயம் அதற்கப்புறம் பேசப்படவில்லை. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மோடஸ் ஆப்பரேண்டி இருக்குன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் என்னையே சார் எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுற மாதிரி இதுக்கு நீங்கள் செலவு பண்ணி இந்த ஆர்டிகளை வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா சாமானிய மக்களும் இந்த மாதிரியான பயங்கரவாத நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். அவர்கள் தகவல்களை என்னையே மாற்றியுள்ள செக்யூரிட்டி ஏஜென்சிஸுக்கு கொடுக்கணும். அதற்காக என்னையே இந்த வேலையை செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வருத்தம் வருது. அன்னைக்கு நம்ம சொன்னோம் அதை அந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவில் வந்திருந்ததுன்னா பல மக்கள் இன்னைக்கு என்ஐஏக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ இதெல்லாம் என்ஐஏ ஏன் வெளியில் கொண்டு வரதில்லை? எனக்கு அது உண்மைக்குமே ஒரு வருத்தம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அரசு இந்த மாதிரியான விஷயங்களை பப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக என்ஐஏக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஏன்னா இது வந்து என்ஐஏ ஒரு சின்ன ஃபோர்ஸுங்க. தேர் ஓவர் ஸ்ட்ரெஸ்ட், எக்கச்சக்க கேஸுகள், ஹியூமன்லி வெரி டயரிங் ஜாப். நம்ம சொல்கிறோம் போலீஸ்காரங்களை, எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ விதவிதமான க்ரைம் நடக்குது, என்ன தான் பண்ணுவாங்க, அவங்களும் ஒரு இதானே. ஸோ சமுதாயம் வந்து இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷனுக்கு காவல்துறைக்கோ இல்லைன்னா வேறு மத்திய போலீஸ் இதுகளுக்கெல்லாம் நம்ம உதவி செய்ய வேண்டும். ஸோ எப்போ உதவி செய்ய வருவாங்க? இதை பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த துறைகள் சேர்த்தால்தான் மக்களுக்கு அதில் விழிப்படைவார்கள். இந்த பணியை வந்து எனக்கு தெரிஞ்சு மத்திய உள்துறை அமைச்சகம் தேசம் முழுவதும் செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன். இது அவர்கள் தொடர்ந்து செய்ய தவறி வருகிறார்கள்ங்கிறது எனக்குள்ள அபிப்பிராயம். ரெண்டாவது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்க ராமேஸ்வரம், அதில் வந்து இன்னொரு ஒரு கேஸு ஐஎஸ்ஐஎஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட்டு. அது இங்கே அந்த ராமேஸ்வரம் கேஸில் உள்ளவன் வந்து திருவள்ளிக்கேணியில் தங்கி இருந்திருக்கான். கடைசியில் எங்கே போய் அரெஸ்ட் ஆகிருக்கான்? பெங்காலில் போய் அரெஸ்ட் ஆகிருக்கான். ஸோ இந்த திரிபுரா பெங்கால் இது ரெண்டு இன்லெட் நாட்டுக்குள்ளே வருது. அப்போ இதிலிருந்து சம்மந்தமே இல்லாமல் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு கீழே இருக்கு. இடையில எல்லாத்தையும் விட்டு நேரம் அங்கிருந்து இங்கே வரான். அப்போ என்ன நோக்கம்? அப்போது ஊடுருவல்காரனை சேஃபாக செட்டில் பண்ணக்கூடிய இடங்கள் இது. அப்படி சேஃபாக செட்டில் பண்ணோம்னா இங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் அது நடந்திருக்காது. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணது யாரு? அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கேருந்து ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணுறான்னா அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய லிங்க் என்ன? அங்கே என்னென்னா பெங்கால்காரன் நான் பக்கத்தில், எனக்கு பெங்காலுக்கு வித்தியாசம் கிடையாது, நானும் பெங்காலி, இங்கே இருக்கிறவனும் பெங்காலி, நான் வந்துவிட்டேன்னு நீ சொல்கிறேன். ஏன்டா எங்கள் ஊர்க்காரனுக்கு கும்படி பூண்டிக்கு அந்த பக்கம் பேசுகிற அம்புட்டு பாஷையும் ஹிந்தி தான். சம்மந்தமே இல்லாத இடத்துல நான் அன்றைக்கி மேட்டுப்பாளையம் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இந்த அத்தானி வழி அப்படியே அந்தியூர் பக்கம் போகிறேன். அங்கே பார்த்தா ஒரு 4 பங்களாதேஷி நடந்துக்கிட்டு இருக்கான் ரோட்டில். அது வேலைக்கு போய் கூலி வேலைக்கு எங்கேயோ வந்திருப்போம் போல இருக்கு. எப்படி வரான்? நீங்கள் ஒரு பெரிய சென்டர்னால் சரி ஆட்கள் போவாங்க. ஏங்க அந்த கிராமத்தில் ஒருத்தன் வேலைக்கு வரான் அப்படின்னா அவனுக்கு அந்த இடத்துல வேலை இருக்குங்கிறது எப்படி தெரியும்? ஒரு மொழியும் தெரியாத ஒரு பய, அதுவும் இன்னொரு நாட்டில் இருக்கிறவன், அவனுக்கு இங்கே இந்த இடத்துல எனக்கு வேலை இருக்கும்னு அவனை அப்போ எவனாவதும் கூட்டிகிட்டு வரணும்ல. சரி பெங்காலில் வந்தாலும் சரி நானும் கேமுனாச்சின்னு சொல்லிக்கலாம்னு நம்ம ஊரில் அப்படி சொன்னான்னா கேனப்பேன்னு திட்டுறேன்னு நம்மளை திட்டுவான். அவன் எப்படி எங்கே வந்து சர்வை வானா? அவனுக்கு எப்படி அத்தானியும் அவனுக்கு எப்படி அந்தியூரும் தெரியும், மெட்ராஸ் தெரியும், கோயம்புத்தூர் தெரியும், நிறைய பெரிய வேலையெல்லாம் இருக்குது, திருப்பூர் தெரியும் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு.
இந்த ஊரெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? பண்ருட்டி தெரியுதுங்க. பண்ருட்டி வச்சு முந்திரி உடைக்கிறதுல இருக்காங்க. திருமணப்பாடியில் போய் போகிற அங்கே ஒரு 4-5 பயிலுக்கு இருக்கான். நம்ம அதை நமக்கு டியூஷன் நடத்துகிறோம். அதை சுற்றி இந்த ஃப்ரீ டியூஷன்ஸ் நம்மள இந்த குழந்தைகள்கிட்ட நம்ம வந்து சாதாரணமாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள தலைநகர் எதுன்னு கேட்டால் திருநெல்வேலி அங்கே திருப்பி நம்மகிட்ட எதிர்கேள்வி கேட்குது. இந்த லட்சணத்தில் இருக்குது நம்ம ஊரில் உள்ளதுங்க. அவனுக்கு ஒன்றுமே தெரியாத ஊரில் நான் அங்கேருந்து இங்கே வந்து சர்வே வரான் அப்படின்னா இந்த மாதிரி வேலை செய்து கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். என்னையை அரெஸ்ட் பண்ணது ஏன் சிக்னிஃபிகண்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னைய அந்த கடத்தல் வரவங்களுடைய லிங்க் வந்து இந்த மாநிலங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ லோக்கல்ல இந்த நெட்வொர்க்குக்கு வேலை செய்து கொடுக்குறான் ஒரு கூட்டம். அப்போ இவனுக்கு எல்லாரையும் இணைப்பது என்பது இஸ்லாமிய அடிப்படைவாதம். அங்கே தான் நம்ம பார்த்துக்கணும். அது இருக்கிறதுனால தான் நான் சொல்லக்கூடிய கேஸ்லாம் இங்கெல்லாம் மாட்டான். நம்ம ஊரில் நானும் பல முதலாளிகள்கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இப்போ அவங்க இல்லாட்ட நீங்கள் நம்ம ஊரில் வேலையே ஆள் கிடையாது, நான் கம்பெனியை மூடிட்டு தான் ஏன் போகணும்? ஏன் நம்ம ஊரில் ஆள் இல்லையா? நம்ம ஊர் ஆள்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போயிட்டு நேராக டாஸ்மாக்கு போயிடுறானே. கள்ளச்சாராயம் வேற ஈஸியாக இருக்குது. இப்போ கள்ளச்சாராயம் வேறு, அதுவும் டோர் டெலிவரி வேறு உங்கள் சேலம் மாவட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு. அதனால தான் முன்னாடி பழைய கலெக்டர் சொன்னார் சேலத்தில், நீங்கள் அந்த சரக்கெல்லாம் குடிக்காங்க, எங்கள் டாஸ்மாக் சரக்கு குடிங்க. ஞாபகம் இருக்கா? அந்த மரக்காணத்தில் வரும்போது அவர் அந்த கலெக்டர் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொன்னார். 10 லட்சம் தராங்களே இப்போ. ஆமாம், இப்போ 10 லட்சம். ஸோ அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாருங்களேன், 60 பேர் செத்து போயாச்சு. எவ்வளவு ஜாலியாக சட்டசபை நடத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவு ஒரு கொடூரமான மனசு உங்களுக்கு நான் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து ரிலீஸ் ஆகி போனோமா, வீட்டில் வாங்கி வச்ச சரக்கை குடிச்சான்னு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு. அப்போ ஊரம் மட்டும் இந்த சரக்கு எங்கேயா போச்சு? அப்போ எதுக்கு? அப்போ அந்த உள்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உள்துறை அமைச்சருக்கு பொறுப்பெடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. கேட்டால் பக்கத்து மாநிலத்திலேருந்து வந்துருச்சு. பக்கத்து மாநிலத்தில் இருந்தாலும் இங்கேருந்து கிளம்பி பாண்டிச்சேரியில் இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். இதை பாருங்க, இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மதுவிலக்குங்கிறது தமிழ்நாட்டில் இருந்த மாநிலம். சாராயத்துக்காக வேண்டி முதல்ல சாராயத்தை திறந்து விட்டது யார் அப்படின்னு சொன்னால் கருணாநிதி. கள்ளச்சாராயம் இது இடையில இந்த மீடியாக்காரங்களெல்லாம் கெட்ட வார்த்தையாக ஒருத்தர் பேசுவார். அவர் பேர் என்ன? நம்ம இந்த ஒரு திமுகக்காரர் எம்பியெல்லாம் இருக்கிற RS பாரதின்னு ஒருத்தர். அவர் தான் மீடியாக்காரங்கள்லாம் ரொம்ப மரியாதையாக பேசுகிறவர். அவர் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் காலத்தில் இருந்து தானே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு வந்தது. அவர் இடையில பேட்டி கொடுத்துருக்காரு. ஆமாம், எம்ஜிஆர் காலத்திலேயே இருந்தது கள்ளச்சாராயம் இருந்தது. நான் இப்போ RS பாரதிக்கு நான் வரலாறு செய்யணும். உங்களுக்கு வரலாறு தெரியுமா? இவர் கேட்குறாராம். ஏன்னா இவர் தான் வரலாற்றில் அங்கே அந்த அர்த்தம் கண்டவர் இவர். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கருணாநிதி உங்கள் கட்சி தலைவர் தானே? அவர் தானே தமிழ்நாட்டுக்குள்ளே சாராயத்தை கொண்டு வந்து திறந்து விட்ட ஊர்க்காரனை மட்டும் வரையும் குடிகாரன் ஆக்கினதற்கு அச்சாரம் போட்டது உங்கள் கருணாநிதி தானே? கருணாநிதி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். இதே இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, வேற மாநிலத்திலிருந்து உள்ளே வந்ததுன்னு. இந்த வேற மாநிலத்திலிருந்து உள்ளே வரதுக்கு நீ ஏன் விட்ட? அப்போ அதுக்கு உன்னோட போலீஸ்காரங்க வந்து வேற மாநிலத்திலேருந்து வர்றதை தடுக்க தவறினார்கள், அதுக்கு எங்கள் முதல்வர் பொறுப்பெடுத்து ராஜினாமா பண்ணோம்னு இவர் சொல்லியிருந்தானே நான் ஏற்றுக்கிறேன். அது வேற மாநிலத்திலிருந்து வருதுன்னு சொன்னால் அது உள்ள வரதுக்கு நீ தானே விட்ட. இப்போ நம்ம கருணாநிதி மேட்டருக்கு வருவோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா, இதெல்லாம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் கற்பூரமாக இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போ வேணாலும் படாவரன்னு பற்றிக்கிற மாதிரி இருக்கான். அதனால மது விலக்கை தற்காலிகமாக விலக்கிக் கொள்கிறேன். இது கருணாநிதி சொன்ன ஸ்டேட்மெண்ட். கற்பூரமாக இருக்குது, ரைட்டு. இந்த கற்பூரத்துக்கு கொண்டு தீய வச்சது யாரு? அவர்தான். இதுதானே தீய வச்சாரு. எதுக்கு அன்னைக்கு சொன்னாரு? அங்கே அந்த மாநிலங்களில் எல்லாம் இங்கே வந்து சாராயத்தை விற்கிறார்கள், அதனால என்னதான் பிரச்சனை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது, அதனால நானே சாராயத்தை விற்கிறேன். இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரமே எனக்கு ஒரு டவுட்டே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை பண்ணுறதெல்லாம் இந்த கட்சிக்காரங்க கம்பெனிங்க தான். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் ஜெத்து போயிட்டான் அப்படின்னா, இந்த வாங்குற சரக்கு டாஸ்மாகில் வாங்கியாச்சுன்னா நம்ம கட்சிக்காரனுக்கு லாபம் இருக்குமே. இதுக்கிடையில் அண்ணாமலை வேற சொல்லியிருக்காரு, இருக்கிற இடத்துலலாம் கள்ளு கடையை திறக்கணும்னு. கள்ளு கடையை திறக்க வேண்டிய தேவை இப்பொழுது வரவில்லை உன்னை மந்திரி. ஏன்னா கள்ளு கடையை திறந்து விட்டான்னா உள்ளூரில் இருக்கிற சாதாரண விவசாயி ஒரு 10 பேருக்கு காசு வரும். அது எப்படி போகலாம்? அது எங்களுக்கு மட்டும்தானே வரணும், நாங்கள் மட்டும்தானே உலகத்திலேயே சம்பாதிக்கணும். இதுதான் அந்த சாராய அனாலஜி இவங்களை இந்த கட்சியை பொறுத்தளவில். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை குட்டிச்சோறாக்கியாச்சுன்னா முதலாளி என்ன சொல்கிறேன், வெளியில் இருந்த ஆள் வந்து வேலைக்கு வந்தால் தான் எனக்கு தொழில் நடக்குங்கிறான். அப்போ இந்த பயங்கரவாதத்தை மறைமுகமாக ஆதரிப்பது இந்த மாதிரி சாராய கடை நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகளும் பின்னாடி இருக்காங்க. ஸோ இதுக்குள்ள அஸ்திவாரம் என்பது ஒன்று அடிப்படைவாத போதனைகள், இரண்டாவது உலகம் முழுவதும் இஸ்லாத்துக்கு தாருல் இஸ்லாமாக மாற்ற வேண்டும்ங்கக்கூடிய ஒரு வெறியோட செயல்படக்கூடிய ஒரு கும்பல்,
மூணாவது, இந்த துலுக்க ஓட்டுகளுக்காக நாட்டையே விலக்கி வைக்கக்கூடிய, ஏன்னா இதுக்கு இந்த மைக்ரேஷனுக்கு ஏதுவான ஒரு சமூக சூழலை ஏற்படுத்துவது. இப்படி பல ஆஸ்பெக்டை நம்ம இதில் கவனிக்கணும். அதனால நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லா விஷயத்தையும். இதன் அடிப்படையே எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 3 காரணத்தில் இருக்குது. மதரசாக்களை கட்டுப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, ஏற்கனவே ஷியா வக்ஃப் போர்டு தலைவர், இன்னும் வேறு பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது பல இஸ்லாமிய கருத்துக்கள் பயங்கரவாதத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது, அதனால் சில மாற்றங்கள் இஸ்லாமிய இதில் கொண்டு வர வேண்டும்னு. அந்த மாற்றங்கள் விரைவாக கொண்டு வரப்பட வேண்டும். பாருங்க, தஜிகிஸ்தான் அந்த நாட்டில் பர்தா போடுறதை தடை பண்ணியிருக்கான், துர்க்க தான். ஏன்னா உனக்குள்ள ஆணாதிக்கத்தனத்தையும் அரேபியாவில் இருக்கக்கூடியது என் நாட்டின் பண்பாட்டில் நீ ஏன் வந்து சொருகுகிறாய்? அவன் கேட்குற கேள்வி அது. அதே இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த பண்பாடு கிடையாது, ஆதிக்கத்தனத்தை இப்படி வந்து அமுத்துறது கிடையாது. அதை நீ ஏன் சொருகிற கொண்டு வந்து? அப்போ உள்ளூர் தன்மையை அழித்து சர்வதேச இஸ்லாம் என்ற பார்வையை கொடுத்து தேசபக்தியை அழித்து மத வெறியை தூண்டக்கூடிய இதற்கான கட்டமைப்பு ஒழிக்கப்பட வேண்டும். 2. மூணாவது, இந்த மாதிரி வந்தவன் ஓட்டு போட்டா, இப்போ பாருங்க, இந்த துருக்கம் ஓட்டு போட்டதுனால தான் நான் ஜெயிச்சேன்னு திருப்பூரில் உள்ள எம்எல்ஏ சொன்ன. அப்படி இந்த துருக்கம் ஊராயா திருப்பூர் இல்லை? அப்போ அவன் ஓட்டு போட்டு ஜெயிச்சான். அப்போ வெளியூர்லேருந்து வந்தவன் 80 பேருக்கு யாரோ ஓட்டு தூக்கிட்டு கொடுத்துருக்காங்க, ஓட்டு லோக்கலில் ஓட்டுச்சுட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் ஈரோட்டில் போன அசம்பிளி எலெக்ஷன் தோத்தார். அவர் சொன்னார், எப்படி இவ்வளோ முஸ்லீம் ஓட்டு வந்து எனக்கே தெரியல, ஆனால் எல்லாரும் ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான். அப்போ நீ யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லுது, அங்கிருந்து பங்களாதேஷிகளையும் ரோஹிங்கியாக்களையும் கடத்தி வருவதற்கு இந்த அமைப்புகள் வேலை செய்கிறது. நம்ம ஊரில் உள்ள அரசியல்வாதி என்ன சொல்றான், இவங்களால தான் நாங்களே ஜெயிக்கிறோம், அதனால் நாங்கள் இவனை ஆதரிக்கிறோங்கிறான். இதற்கான ஒரு சமூக சூழல் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்களை மதிமயங்க செய்யப்படுவதற்கு இன்னைக்கு அரசியல்வாதி அல்ல சம்பாதிக்க வேண்டும். தனக்குள்ள இன்றைய சுகத்திற்காக நாட்டை அடகு வைக்கக்கூடிய திட்டங்கள் இங்கே தீட்டப்படுகிறது. அப்ப இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை சாதாரண இந்துக்கள் வீதியில் வந்து பேசாதவரை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வராது. அதனால் இந்த மாதிரியான தகவல்களை எல்லாருக்கும் தயவு செய்து நீங்கள் சொல்லணும். 1. 2வது, இந்த ஷஹாதத் இந்த மாதிரி பல குரூப்பை பற்றி நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பத்திரிகைக்காரன் போடாட்டாலும் கவலை இல்லை, பெய்டு நியூஸாகவாவது என்னையே வந்து இது போடணும். இதுக்கு உள்துறை அமைச்சகம் அதற்கான தனியாக ஒரு நிதி ஒதுக்கீடு என்பதை செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு சின்ன போலீஸ் ஃபோர்ஸால் மட்டும் ஹேண்டில் பண்ண முடியாது. நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டோட செக்யூரிட்டி ஏஜென்சிஸோடு தோள் கொடுத்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 18வது லோக்சபா பதவியேற்பு விழா நடந்திருக்கிறது. அந்த லோக்சபா பதவியேற்பு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தி கூட்டணி, அந்த காங்கிரஸ், புள்ளிராஜா, எஸ், அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காட்டப் போகிறோம் அப்படின்னு கிளம்பி கையில் வந்து இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தோட எல்லாரும் அங்கே வந்திருக்காங்க. ஏதாவது பிரதமர் மோடியை அவங்க வந்து கவுண்டர் பண்ண போகிறதா ஒரு கற்பனையில் வந்திருக்காங்க. ஆனால் இதற்கு இந்த பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி அவர்கள் வந்து வழக்கத்திற்கு மாறாக ஒரு ப்ரெஸ் மீட்டையும் கொடுத்திருக்கிறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லிட்டார், அரசியலமைப்பு சட்டத்தை வந்து, அதாவது ஜனநாயகத்தை வந்து சிதைத்ததே வந்து காங்கிரஸ் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்க என்னன்னா, இன்னைக்கு தான் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிய நாள். அதனால இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ததே காங்கிரஸ் தான். இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றியை வந்து நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், அந்த மக்களுக்கு வந்து நன்றியெல்லாம் தெரிவித்துட்டு அவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். இதற்கு காங்கிரஸ் வந்து பதில் சொல்ல முடியாமல் திணறியதாம். என்ன சொல்றதுன்னா, அதுக்கு உடனே வந்து அந்த காலத்தில் நடந்த கதைகள் எல்லாம் ஏன் இன்னைக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் திரும்ப பேசியதாக சொல்கிறார்கள். அதற்கப்புறம் பதவியேற்பு விழா சமயத்தில் பதவியேற்கும் பொழுது எல்லாரும் வந்து மோடி, அமித்ஷா உள்ளவர்கள் பதவியேற்கும் பொழுது இவங்க உடனடியாக அந்த புஸ்தகத்தை எடுத்து எல்லாரும் கையில் பிடிச்சி இப்படி காமிச்சாங்களாம். இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனை கேலி கூத்தாக்குறதுக்கு இதையும் கூட ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுக்கு தேவையில்லை. ஏன் கான்ஸ்டியூஷன் புக்கை ஒவ்வொருத்தரும் தூக்கி தூக்கி காட்டுறான், இல்லை நாங்கள் வந்து அவர் மந்திரி சொல்லும்போது நாங்கள் கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கி தூக்கி காட்டுறோம் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தை சொல்ல வரீங்க? நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறீங்க? அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனுங்கக்கூடிய ஒரு புக்கு இருக்குது, நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் அவருக்கு காட்டணும். நீ இதெல்லாம் மறந்துட்ட அப்படின்னு நீ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி ஏதோ ஒரு புத்தகம் கிடைக்க ஒரு 10 ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தது ஒன்றால் இன்றைக்கி, இனி அடுத்த 1 வாரம் 10 நாள் போயாச்சுன்னா இதெல்லாம் பழைய பேப்பர் கடையில் இது போகுது. மிக்சர் கடைக்கு ஒரு வியாபாரம், புத்தக கடைக்கு ஒரு வியாபாரம். இதுக்கு மேலே இதில் எதுவும் பெரிய சிக்னிஃபிகண்ட்டாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கரெக்ட். யோசிச்சு பாருங்க, எம்பிக்கள் பதவியேற்பு இன்னைக்கு வச்சிருக்காரு. இன்னைக்கு தான் நீங்கள் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண நாள். அந்த நாளே எவ்வளவு புத்திசாலித்தனமோ அந்த ஆள் வச்சிருக்கான்னு நீங்கள் இப்போ மாதிரி யோசிச்சீங்களா? முதல்ல யோசிக்க வேண்டாம். என்கிட்ட கீப்பிங் இருக்கிறது MS தோனி. நீ புத்திசாலித்தனமா விக்கெட்டுக்கு வெளியில வந்து நீ 6 அடிக்கணும்னு யோசிக்கிற. பவுலிங் போடுறது வந்து
குல்தீப் யாதவ். யோசிச்சு பார்க்கணும், எங்கே பால் போடணும்னு கண் அசைவில் வந்து ஸ்டம்பிங் பண்ணுறாள் இவர். அந்த அளவு ஒரு கீப்பரை வச்சுக்கிட்டு நெட்ஸ்லேயே சிக்ஸர் அடிக்கிறேன்னு ஆசைப்பட்டு பவுலரை தாண்டாத ஷாட் அடிக்கிற உனக்கு இது தேவையா? இதையும் கூட ஒரு அவமானம் வேணுமா உனக்கு? சரி, எல்லாமே இங்கே புக்கை வச்சு இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் பேப்பரில் எது கவரேஜ் ஆச்சு? எமர்ஜென்சி டிக்ளேர். இன்னைக்கு தான் எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்த நாட்டை நாசப்படுத்தினாங்க காங்கிரஸ்காரங்கிறதுக்கு நீயே இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டியா? ஆமாம், இதுதானே சனியனை பிடிச்சி பனியனில் போட்டுக்கிறதுங்கிறது. கண்டிப்பாக மாட்டிக்கிட்டியா? எதுக்கு இது? நமக்கு தான் வராதுன்னு தெரியும் இல்லை. சரி, ஏதோ பேப்பரில் 10 பேர் உங்களுக்கு சொந்தமாக எழுதுறேங்கிறதுனால சந்தோஷப்பட்டு போக வேண்டியது தானே. இதுக்கு இடையில் இந்த அசம்பிளியில் இங்கே ஆமாம் ஒவ்வொருத்தனும் பேசும்போது அதுக்கிடையில் இவர் வேறு, ஸ்டாலின் வேறு, முடிவை நாங்கள் தோற்கடித்து விட்டோம். எனக்கு ஒவ்வொரு தடவை எங்கள் வாத்தியார் சொல்கிற, கணேச வாத்தியார், எங்களுக்கு ஒரு வாத்தியார் உண்டு, அவர் அடிக்கடி சொல்லுவார், முன்னாடி 3 போட்டாலே அவன் பாஸ் ஆக மாட்டான் அப்படிம்பார். முன்னாடி 3 போட்டு பாஸ் ஆகாதவன் இப்போ 3 போட்டால் பாஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறான். அப்போ எப்படின்னா 5 மார்க் வாங்குற, இப்போ 4 தான் வாங்கியிருக்கேன், 34. அவன் என்னடானா 100லேருந்து 80 குறைந்து விட்டேன்னு அவன் வருத்தப்படுறான். இவன் அவனுக்கு போட்டிக்கு போகிறானா. இதுக்கு வந்து புகழாரம் வேற. சரி, இந்த கேடுகட்ட கூத்து இருந்துட்டு போட்டு ஒரு பக்கம். இப்போ இவங்க வந்து இப்போ எமர்ஜென்சி இது இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இவர் கவர்னர் இன்னைக்கு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. சொந்த மக்களே இந்த நாட்டை முதுகில் குத்துன நாள் இன்னைக்கு உள்ள நாள்னு. இன்னைக்கு இந்த எமர்ஜென்சியில் நீங்கள் பண்ண அயோக்கியத்தனத்தை நீங்களே வெளியில் கொண்டு வந்துட்டீங்களா? இது தேவையா? இதுக்கு இடையில ஒருத்தர் யார், எமர்ஜென்சியில் நாங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு பாட்டு எழுதி இந்த எமர்ஜென்சிக்காகத்தான் நானே ஜெயிலில் போனேன் சொன்னது யாரு? ஸ்டாலின். சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு உன்னை உள்ள போட்டு நொக்குனது நியாயம் தான் இப்போ சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அப்பப்போ தூக்கிட்டு இருக்காங்க. இந்த தூக்கும் போதெல்லாம் பிஜேபிக்காரங்க இந்த கேள்வியை கேட்கறதே இல்லை. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் வந்தது. என்ன அமெண்ட்மெண்ட்னா, சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யுலர்னு இந்த நாட்டுக்கு 2, இந்த ரிப்பப்ளிக்கு முன்னாடி செக்யுலர் சோஷியலிஸ்ட்டுங்கிற 2 வார்த்தை இதை சேர்த்தது இந்த எமர்ஜென்சி காலத்தில். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் சோஷியலிஸ்டிக் செக்யுலர் கிடையாது. சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யுலருங்க கூடியதை இந்த எமர்ஜென்சி காலத்தில் காங்கிரஸ் சேர்த்தது. இந்த கான்ஸ்டிடியூஷனையே டேம்பர் பண்ணின எமர்ஜென்சியின் நாள் இது. அப்போ என்ன கேட்கணும்னா, இந்த புக்கை தூக்கின உடனே எமர்ஜென்சி போட்டு இந்த கான்ஸ்டிடியூஷனையே மாற்றினது இந்த நாளில் தானே அப்படின்னு அந்த 2 வரியை மட்டும் அண்டர்லைன் பண்ணி, இது 2ம் எதிர்கட்சிகள் பார்லிமெண்ட்டில் இல்லாத நேரத்தில் நீ பண்ணினது தானே. யாராவது கேட்பாங்கன்னு பார்த்தா யாரும் கேட்கல இந்த பார்லிமெண்ட்டில். ஒரு நம்பிக்கை, ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கு நீ கவுண்டர் தருவார்னு நான் நம்புகிறேன். கான்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு கான்ஸ்டியூஷனில் வந்து அமெண்ட்மெண்ட், சரி கான்ஸ்டியூஷனை மதிக்கிறவங்க தானே. இந்த கான்ஸ்டிடியூஷனின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு ஜட்ஜு. அந்த தீர்ப்பையே பாராளுமன்ற கூட்டத்தை வச்சு மாற்றினது ஷாபானோ கேஸில் யாரு? இவங்க தான், நீங்கள் தானே. ஜாதி மத வித்தியாசங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் சொன்னது எது? கான்ஸ்டிடியூஷன். மதத்தின் அடிப்படையில் யாரும் வந்து டிஸ்கிரிமினேட் செய்யப்படக்கூடாது சொன்னது எது? கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் ஏன் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுத்த? கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, அரசாங்கத்தின் வரிப்பணம் எந்த ஒரு மதமோ மதம் சார்ந்த விஷயத்தையோ ஊக்குவிப்பதற்காக மக்களின் வரிப்பணம் செலவு செய்யப்படக்கூடாது சொல்லியிருக்க கான்ஸ்டிடியூஷன். சொல்லியிருக்க. ஹஜ்ஜுக்கு ஏன் மானியம் கொடுக்குற? ஒரு மதத்திற்கு மீது எந்த வரியும் விதிக்கப்படக்கூடாது, கரெக்ட். கோவில்களில் இருக்கக்கூடிய இதில் ஏன் வரி விதிக்குது அரசாங்கம்? கான்ஸ்டிடியூஷனை இவ்வளவு நாளும் காலில் போட்டு மிதிச்சவங்க இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் அவங்க கொண்டு தூக்கி காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, இதையும் கூட இந்த நாட்டுக்கு ஒரு கேவலம் உண்டா? நீங்கள் இதைத்தான் செய்வீங்கக்கூடியதை நீ சிந்திக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு வர்ற மோடி என்னைக்கு கரெக்டாக டைமிங் வச்சிருக்காரு பாருங்க. ஆமாம், என்னைக்கு எமர்ஜென்சி நீ டிக்ளேர் பண்ணி அந்த நாளில் உன்னை பதவி எடுக்க வச்சு நீ போடக்கூடிய சீனை ஒட்டு மொத்தமாக உருவிட்டு விட்டார்ல. எத்தனை தரம் அடி வாங்கியும் திருந்தாத ஒரு கூட்டம்னா இவனுங்க தான். கண்டிப்பாக. அதனால் வரக்கூடிய பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி காங்கிரஸ், இந்த திமுக, கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி புதுசாக எதாவது கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால ஒரு லாபம் என்ன தெரியுமா? நீங்கள் என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணீங்க கூடியதான் மக்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்துறதுக்கு சௌரியமாக இருக்கும். எப்போ போட்டாலும் நான் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் ஓவர் பிச்சுட்டு தான் போடுவேன்னா அந்த மனுஷனுக்கு எஜுபட்டால் கூட 6 தானடா போகுது. அதனால் வேர்ல்டு ரெக்கார்டு சீக்கிரம் உங்களால் வந்துடும். அதனால் அதை அவர் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வேலையை செய்யுங்க. இது ஒரு விதத்தில் நல்லது நாட்டுக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி அதுக்கே துரோகம் பண்ணுறது இதுதான் இவங்களுக்குள்ள அரசியல். இந்த அரசியலை இதோடு முடிவுக்கு கட்டுவதற்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும். ஆனால் T20 வேர்ல்டு கப் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான பாலில் எப்படியெல்லாம் ஷாட் அடிக்கணும்னு மோடி அடித்து நமக்கு காட்டுறாரு. இதை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியும் இதை கொஞ்சம் பின்பற்றினா நல்லா இருக்குங்கிறது என் அபிப்பிராயம். நன்றி சார். வணக்கம்மா.
இந்த தேசிய கருத்துக்கள் அதிக அளவில் மக்களிடையே சென்றடைய இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.